போன வருஷம் நினைக்கிறேன் இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பிரதமராக பதவியேற்ற பின்பு நான் அவருடைய தூதுக்குழுவில் நானும் சென்றிருந்தேன் புதுடெல்லி நோக்கி. அப்பொழுது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு தீர்வு திட்டத்தை கூட நான் அவர்களிடம் கையளித்திருந்தேன். இந்திய பிரதமர் மோடி அவர்களும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அவர்களும் இது ஒரு அற்புதமான திட்டம், ஒரு புதிய திட்டமாக இருக்கின்றது, நிச்சயமாக நாங்கள் இந்த ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்குவோம் என்று சொன்னார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த கொரோனா தொற்றிய படியினால் அதை தொடர முடியவில்லை. ஆனால் முடிந்த அளவுக்கு அந்த முயற்சியை நான் மேற்கொண்டு வருகின்றேன். தீர்வு நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களது கேள்விகளை முகநூலூடாக கேட்கலாம். முகநூலில் தொடர்பு கொண்டு உங்களது கேள்விகளை கேட்கலாம். நாங்கள் இப்போது ஸ்ரீதரன் எம்பி அவர்களிடம் செல்வோம். எம்பி அவர்களே, வடக்கின் நிலைமை, நீங்கள் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதெல்லாம் அங்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை கொண்டு செல்கிறீர்கள். இப்போது அங்கு மக்களுக்குள்ள பிரதான பிரச்சனை என்னவென்று நீங்கள் கருதுகிறீர்கள்? கொரோனா பெருந்தொற்று என்பது உலகளாவிய பிரச்சனையாக இருந்தாலும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் வாழுகின்ற மக்களிடம் அது ஒரு பெரிய அளவிலான தாக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கையிலே அது திரிபடைந்த டெல்டா வைரஸினுடைய தாக்கங்கள் கொழும்பிலே எவ்வாறு இருக்கிறதோ அதேபோல் இப்பொழுது யாழ்ப்பாண மாவட்டத்திலும் அதனுடைய தாக்கம் வளமையை விட கொஞ்சம் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக மரணங்கள் அதிகரித்திருக்கிறது. கர்ப்பிணி தாய்மார்கள் குழந்தைகள் மரணமடைகிற வரைக்குமாக இந்த கொரோனா பெருந்தொற்று என்பது பெரிய அளவில் ஒரு பாதிப்பை தந்திருக்கின்றது. இதனை விட பொருளாதார ரீதியாக மிக கூடிய அளவான நலிவுற்ற சம்பவங்கள் கடந்த காலங்களை விட இப்பொழுது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக விவசாய செய்கையில் இம்முறை பயிர்ச்செய்கை வேளாண்மைகளில் ஈடுபட்டவர்களுக்கான பசலைகள் திடீரென்று நிறுத்தப்பட்டதனால் அவர்களால் அந்த உரிய பருவத்துக்கான பசலைகளையோ அல்லது நோய் தாக்கங்களிலிருந்து எதிர்கொள்வதற்கான மருந்துகளையோ பெற முடியாத ஒரு சூழலும் அந்த மக்களுக்கு காணப்பட்டது. இதுவும் ஒரு வகையான பின்னடைவு. அரச உத்தியோகத்தர்கள் பணிக்கு செல்லாமை, பாடசாலை கல்வியிலே கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் பிள்ளைகள் பாடசாலை இல்லாமல் சூம் கிளாஸ் என்ற முறைக்குள் உள்வாங்கப்பட்டதால் பல இடங்களிலே இந்த கவரேஜ் இல்லாத ஒரு நிலையிலே அந்த மாணவருடைய கல்வி நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு வடக்கிலும் கிழக்கிலும் வாழுகின்ற மக்களிடம் ஒரு பெருமளவான கடந்த கால பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கிறது யதார்த்தமானது. அதைவிட அரசியல் ரீதியாக பார்த்தால் அரசாங்கம் இந்த கொரோனா காலத்திலே ஒன்று கூடக்கூடாது, மக்கள் திருவிழாக்களை நடத்தக்கூடாது, மக்கள் சேரக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஆனால் அரசு அமைச்சர்கள் அங்கே வருகிற பொழுது நூற்றுக்கணக்கானவர்கள் ஒன்று சேர்வதும் அவர்கள் கூட்டங்களை நடத்துவதற்கும் எந்த தடைகளும் இல்லை. அதைவிட குருந்தூர் மலையிலே இந்த கொரோனா காலம் தடை விதிக்கப்பட்டிருந்த காலத்திலே குருந்தூர் மலையிலே ஒரு புத்த விகாரையும் கட்டப்பட்டு அது ஒரு பௌத்த இடமாக அடையாளப்படுத்துவதற்கான முழு காரியங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ இது ஒரு பக்கத்திலே கொரோனா என்று சொல்லப்படுகிறது, பெருந்தொற்று, மக்கள் வெளியிலே வரக்கூடாது என்கிறார்கள். ஆனால் தென்பகுதியிலிருந்து படைகளோடு இராணுவம், கடற்படை, போலீஸோடு இணைந்து வந்து பௌத்த பிக்குமார் அந்த இடத்துல இவ்வாறான காரியத்தை செய்வது அந்த மக்களுடைய பூர்வீக மண்ணையும் அந்த மக்களுடைய வாழ்க்கையையும் அது கேள்விக்குட்படுத்துகின்றது. அதனை விட இப்பொழுது அண்மையிலே வடக்கு மாகாணத்தினுடைய பொதுச் செயலாளராக பிரதம செயலாளராக ஒரு வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபராக இருந்த சிங்களவர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இப்போ சிங்களவர் என்பதற்கு அப்பால் கிட்டத்தட்ட 70-80 வருஷங்களாக பொறியோடி போயிருந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினூடாக ஒரு தற்காலிக தீர்வு காணப்பட்டது 1987களில் 13ஆவது திருத்தத்தின் ஊடாக. அந்த திருத்தத்தினூடாக எந்த மொழி பேசப்படுகிறதோ, பெரும்பான்மையாக என்ன மொழி பேசுகின்ற மக்கள் அந்த இடத்திலே வாழுகின்றார்களோ அவருடைய விருப்பம், அந்த மக்களுக்கு ஏற்ற வகையிலான ஆட்சி முறை அது உள்வாங்கப்பட்டு தான் இந்த தீர்வு முயற்சி முன்னெடுக்கப்பட்டது. ஆகவே ஒரு பிரதம செயலாளராக சிங்களவர் நியமிக்கப்பட்டது கூட அவரை விட கிட்டத்தட்ட 7-8 பேர் அங்கே வடக்கு மாகாணத்தில் அதே சபைக்குள் சீனியராக இருக்கிறார்கள், சிரேஷ்ட நிலையில் இருக்கிறார்கள். 1 வருடம் 2 வருடம் அவர்கள் இன்னும் தங்களுடைய சேவை காலம் முடிந்து போக வேண்டியவர்கள் இருக்கக்கூடியதாக ஒரு ஜூனியரை, கனிஷ்ட நிலையில் உள்ளவரை கொண்டு வந்து நியமனம் செய்திருப்பது இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு எதேச்சாதிகாரமான செயல்பாடாகவே எங்களால் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தென்னிலங்கையில் நீங்கள் அம்பாறை மாவட்டம் திருவோணமலை என்றால் சிங்களவர் தான் அரசாங்க அதிபராக இருக்கின்றார். அதேபோல் வவுனியாவுக்கும் ஒரு சிங்களவர் தான் நியமிக்கப்படுகின்றார். ஆனால் பெரும்பான்மையாக தமிழர்கள் வாழுகின்ற மாவட்டங்களில் சிங்களவர்கள் அரசாங்க அதிபராக நியமிக்கப்படுகிறார்கள். பெரும்பான்மையாக இருக்கிற மாகாணத்துக்கு
பிரதம செயலாளர் சிங்களவர் நியமிக்கப்படுகின்றார். ஆகவே இங்கு ஒரு மறைமுகமான நாங்கள் செய்தால் நீங்கள் கேட்க முடியாது என்ற அடிப்படையிலான ஒரு ஆதிக்கம் அந்த மக்களை நோக்கி நகர்த்தப்படுவது மிக ஒரு ஆபத்தான சூழலாகவே இன்று வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கின்றது. அந்த நீங்கள் கூறிய அந்த குருந்தூர் மலை விவகாரம் கடந்த நல்லாட்சி காலத்தில் கூட அங்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த காலகட்டத்தில் கூட அந்த ஆட்சியோடு மிகவும் நெருக்கமாக செயற்பட்டவர்கள் கூட்டமைப்பினர். அப்போது ஏன் அப்படியான பிரச்சனை? குருந்தூர் மலையிலே அந்த ஆட்சி காலத்திலே நான் நல்லாட்சி என்று நான் சொல்வதில்லை, அது ரணில் மைத்திரி ஆட்சி காலம். அந்த ரணில் மைத்திரி ஆட்சி காலத்திலே குருந்தூர் மலையிலே அவர்கள் இந்த கட்டடம் கட்டுவதற்கோ அல்லது வேறு ஏதும் ஆய்வுகள் செய்வதற்கோ நாங்கள் எந்த சந்தர்ப்பங்களையும் அங்கு வழங்கவில்லை. அதற்கான முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுதெல்லாம் நேரடியாக சென்று அதற்கான தடைகளை விதித்திருந்தோம். அமைச்சர்கள் மட்டத்திலே கூட்டங்கள் நடாத்தி அது தடை விதிக்கப்பட்டிருந்த அந்த செயல்பாடுகள் அவர்கள் ஏற்கனவே அந்த குருந்தூர் மலையிலே இருக்கின்ற ஆதிசிவனுக்கு பூஜை செய்வதற்கு, அங்கே சென்று வணங்குவதற்கு அந்த மக்களுக்கான அனுமதிகள் இருந்தது. ஆனால் அவையெல்லாம் இப்பொழுது இல்லை. அங்கு ஆதிசிவனுக்கு சென்று அவர்கள் மக்கள் வணக்கம் செலுத்த முடியாது, திருவிழா கொண்டாட முடியாது, அவர்கள் பூசை வழிபாடுகளில் ஈடுபட முடியாது. இப்பொழுது முழுக்க அது ஒரு பௌத்த இடமாகவே அடையாளப்படுத்தப்படுகிறது. அங்கே இருக்கின்ற சிவன் அடையாளங்கள், சைவ அடையாளங்களை நிராகரித்து விட்டு சிங்கள பௌத்த அடையாளம்தான் இருந்ததாகவே அவர் காண்பிக்க முனைகிறார்கள். ஒரு காலகட்டத்திலே இலங்கையிலே தமிழ் பௌத்தர்கள் நிறைந்த அளவிலே இருந்திருக்கிறார்கள். அவர் பௌத்தத்தை பின்பற்றி இருக்கின்றார்கள், பௌத்தத்தினுடைய ஆதிக்கத்துக்குள் இருந்திருக்கிறார்கள் என்பது உண்மை. தமிழ் பிராமி எழுத்துக்கள் அதனை சொல்லுகின்றன, பல இடங்களில் இருக்கின்ற அடையாளங்கள் சொல்லுகின்றன. அந்த வகையில் ஒரு தமிழ் பௌத்தருடைய அடையாளங்கள் அந்த குருந்தூர் மலையிலே அல்லது வேறு இடங்களிலே இது காணப்படலாம். ஆனால் அதனை வைத்துக்கொண்டு உதாரணமாக கந்தரோடையில் இருக்கின்ற அடையாளங்கள், உருத்திரபுரம் சிவன் கோயிலுக்கு முன்னால் உள்ள அடையாளங்கள், இந்த வெடுக்குநாரி மலையில் இருக்கின்ற அடையாளம், குருந்தூர் மலையில் இருக்கின்ற அடையாளங்கள், இவையெல்லாம் ஒரு காலகட்டத்தில் தமிழர்கள் பௌத்தர்களாக வாழ்ந்த அடையாளங்களை மையமாக கொண்டது. தமிழ் பௌத்தம் இருந்தது, தமிழர்கள் பௌத்தர் புத்த பகவானை வணங்கினார்கள் என்பதை மறைத்து ஒரு சிங்கள பௌத்தமாக அதனை கொண்டு வருவதற்கு இந்த அரசாங்கம் முனைவதும், இது தமிழர்களுக்கு சொந்தமில்லாத நிலம் என்று அடையாளப்படுத்த முனைவதும் மிக அபத்தமானதும் ஆபத்தானது. என்னிடம் ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. ஒரு ஊடகவியலாளர் என்ற முறையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு நிரந்தரமான ஒரு கொள்கையை கொண்டிருக்கின்றதா என்பது குறித்து ஒரு விமர்சனம் என்னுள் இருக்கின்றது. ஏனென்றால் அங்கே சிங்கள அதிகாரிகளோ அல்லது சிங்கள மேலாண்மை எழும்புவதாக நீங்கள் கூறும் ஒரு விமர்சனம் குறித்து இந்த கேள்வி. கடந்த காலங்களில் போர் குறித்தான கடுமையான விமர்சனங்கள் இருந்த பொழுது இராணுவம் குறித்தான விமர்சனங்கள் எல்லாம் இருந்தன. ஆனால் அதற்கு பின்னர் இராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட போது அதற்கு முழு ஆதரவு அங்கிருந்து வழங்கப்பட்டது. அதே போல் இங்கே சிங்கள பெரும்பான்மை மக்களோடு இணைந்து நீண்ட சேவையாற்றிய முன்னாள் நீதியரசர் விக்னேஸ்வரன் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். அவர் சிங்கள ஒரு பெரும்பான்மை ஒரு சமூகத்தில் தனது பிள்ளைகளை கூட திருமணம் முடித்து, அது அவரது தனிப்பட்ட விடயமாக இருந்தாலும் கூட அங்கே ஒரு மக்களுடன் ஒன்றிணைந்து செயற்பட்ட ஒருவர் வடமாகாண முதலமைச்சராக கூட்டமைப்பால் தெரிவு செய்யப்பட்டார். அப்போது இங்கே இருந்த ஐக்கியம் அல்லது சிங்கள மேலாண்மையுடனான தொடர்புகள் இப்போது இருக்கக்கூடாது என சொல்வதில் எப்படி ஒரு நியாயம்? நான் நினைக்கிறேன் இது நீங்கள் தவறான பாதையில் இதை நீங்கள் பார்ப்பது போல எனக்கு தென்படுகிறது. குறிப்பாக சரத் பொன்சேகா 2009ஆம் ஆண்டிலே ஜனாதிபதி தேர்தலில் ஈடுபட்டவர். அப்பொழுது நான் அரசியலில் இல்லை. நான் 2009ஆம் ஆண்டு இறுதியில் தான். இல்லை, எனது கேள்வி இராணுவ தளபதியாக இருந்த ஒருவரை ஆதரித்தது. நான் அப்பொழுது கட்சி ரீதியான அரசியல் செயல்பாடுகளில் நான் ஈடுபட்டிருக்கவில்லை. ஆனால் அந்த நேரத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவருக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டிருந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேட்க இல்லை என்றாலும் மக்கள் சரத் பொன்சேகாவுக்கு வாக்களித்திருப்பார்கள். காரணம், மஹிந்த ராஜபக்சவால் இனப்படுகொலை செய்யப்பட்டு முழுமையான சொத்தழிவுகளுக்கும் மிகப்பெரிய நெருக்கடிகளுக்கும் மத்தியிலே முகாம்களிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்வு அப்பொழுது ஏற்படுத்தப்படாத ஒரு காலம். அவர்கள் மீள்குடியேற்றுகிறோம் என்று சொன்னாலும் கூட நெருக்கடியான ஒரு காலம். அந்த காலகட்டத்திலே அவருக்கு எதிராக யார் நிற்கிறாரோ அவருக்கு வாக்களிக்கலாம் என்கிற ஒரு மனநிலை தமிழ் மக்களிடம் இருந்தது. அதே நேரத்தில் ஒரு மாற்றங்களை நோக்கிய நகர்விலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த காலத்திலே மஹிந்த ராஜபக்சவோடு பேசிய பொழுது தான் எதுவுமே தயாரில்லை. அவர் சொன்னார், பேங்கி மூனுக்கு சொன்னார், நான் 13+ போகிறேன் என்று சொன்னார். ஆனால் 13க்கும் அவர் வரவில்லை. 13 அவர் சொன்ன விடயங்களில் எதுவும் செய்யாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேசிய பொழுது கூட நான் பேசுவதற்கு தயாரில்லை என்று இருந்தார். ஆனால் அந்த காலகட்டத்திலே சரத் பொன்சேகாவும் அவரோடு இணைந்த ஐக்கிய தேசிய கட்சியும் பேசுவதற்கு தயாரானார்கள்.
சில விடயங்களில் ஒத்து வந்தார்கள். மறைமுகமாக நாங்கள் தேர்தலில் வென்ற பிற்பாடு நாங்கள் இன்னென்ன விடயங்களை, அரசியல் கைதிகள் அல்லது ஒரு அரசியல் தீர்வு போன்ற விடயங்களில் நாங்கள் இந்த விடயங்களை கையாளுவோம் இதற்கென்ற உறுதிமொழிகளை வழங்கியிருந்தார்கள். ஆகவே யார் ஒரு பக்கத்திலே ஒரு உறுதிமொழியை வழங்குகின்றாரோ, யார் அதற்காக தன்னுடைய பக்கத்திலே ஒரு சாதகமான செய்தியை சொல்லுகின்றாரோ அந்த பக்கம் சாய்வதும் அல்லது அந்த பக்கத்துக்கான செய்தியை சொல்வதும் தவறல்ல. அது நான் நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களுக்கான ஒரு ஆறுதலுக்கான இடைவெளியை உருவாக்க அவ்வாறான ஒரு முடிவை அந்த காலகட்டத்திலே எடுத்திருந்தது. ஆனால் துரதிருஷ்டவசம் சரத் பொன்சேகா தோற்று மீண்டும் மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தார். சரி, மஹிந்த ராஜபக்ச வந்த பொழுது கூட அவரோடும் 19 தடவைகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேசியிருந்தது. எந்த முன்னேற்றங்களும் நடைபெறவில்லை. நல்ல ஒரு சந்தர்ப்பம். அதுக்கு பிறகு பிற்பாடு அவர் தோற்று போன காலங்களும் இருக்கிறது. ஆனால் அது ஒரு காலகட்டத்தை கடந்து. விக்னேஸ்வரன் ஐயாவை நீங்கள் சொன்னீர்கள். விக்னேஸ்வரன் ஐயாவைத்தானே இந்த அரசாங்கம் இப்பொழுது இனவாதி என்கிறது. அவர் தானே பேசுகின்ற பேச்சுக்கள் எல்லாம் புலி என்று சொல்கிறார்கள். அவருடைய திருமணங்கள் என்பது வேறு. நாங்கள் திருமணத்தை வைத்துக்கொண்டு முடிவுக்கு வர முடியாது. அவர் தமிழன், அவருடைய மனைவி தமிழ், அவருடைய வாழ்க்கை முறைகள் தமிழ் கலாச்சார முறைப்படியானது. நாங்கள் அவர் ஒரு உயர்ந்த நீதியரசரை, உயர் நீதிமன்றத்தின் நீதியரசரை அந்த காலகட்டத்தில் எல்லோருடைய அபிப்பிராயங்களோடும் முதலமைச்சராக தெரிவு செய்தோம். அதை நாங்கள் ஒரு சிங்கள மொழி பேசுகின்ற அவர் கூட கட்சியின் தலைவர் முன்னிலையிலோ அல்லது வேற எங்கேயும் போய் பதவி ஏற்கவில்லை. அதில் ஒரு காரணம் இருக்கிறது என்னென்றால், ஒரு வடக்கு மாகாணத்தின் முதலமைச்சராக பதவி ஏற்கின்ற ஒருவர் நல்லெண்ணங்களை வெளிப்படுத்தும் வகையில், நல்ல செய்திகளை சொல்லும் வகையில் தான் அவர் மஹிந்த ராஜபக்சவிடம் சென்று நான் என்னுடைய பதவியை பிரமாணம் செய்து கொள்வதாக அறிவித்தார். என்றால் இந்த நாட்டுக்குள், இலங்கைக்குள் தானே நாங்கள் இருக்கிறோம். இலங்கைக்குள் ஒரு தீர்வு என்ற அடிப்படையில் தானே பேசுகிறோம். அப்படியானால் நாங்கள் இலங்கை நாட்டோடு நாங்களும் எங்களுடைய நல்ல செய்திகளை உங்களுக்கு சொல்லுகிறோம். உங்களோடு சேர்ந்து நாங்கள் எங்களுக்கு தீர்வை பெற தயாராகிறோம் என்ற செய்தியை சொல்லப்பட்டது. அதுக்கு அந்த சத்திய பிரமாணம் என்பதோ பதவியேற்பு என்பதோ பல செய்திகளைத்தான் சொல்லுகிறது. அவர்களுக்கான ஒரு அறிவுறுத்தலை சொல்லுகிறது. அந்த அறிவுறுத்தலை சரியாக கட்ச் பண்ணுறதும் அந்த விடயத்தை கொண்டு செல்வதும் இந்த நாட்டினுடைய தலைமைகள் செயல்படுத்தாமல் விட்டால் அவருடைய தவறு. ஆமாம், நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். அமைச்சரிடம் ஒரு கேள்வி. அமைச்சர் அவர்களே, நீங்கள் எம்பி அவர்களின் கருத்துக்களுக்கு ஏதாவது ஒரு பதிலை சொல்ல விரும்புகிறீர்களா? அடுத்த கேள்விக்கு செல்லும் போது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் உண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கருத்துக்கள் நிலையானவை அல்லது அதில் ஒரு தடுமாற்றம் இருக்குன்னு சொல்லி ஒரு கேள்வியாக எழுப்பியிருந்தீர்கள். அது உண்மைதான். இப்போ இதில் 2 விஷயத்தை நான் சொல்லலாம். இப்போ உண்மையில் அவர்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை அரசியல் ரீதியாக தீர்க்க விரும்பியிருந்தால் சந்திரியா அம்மையார் ஒரு அற்புதமான தீர்வு திட்டத்தை கொண்டவர். என் பாலசிங்கம் கூட கடைசி காலகட்டத்தில் சொல்லியிருக்கிறார். அதாவது அதில் நல்ல பல அம்சங்களும் இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இதில் அதற்கு தலைமை தாங்குகின்ற சம்பந்தன் அவர்கள் அன்றைக்கு எதிர்க்கட்சியோடு சேர்ந்து அதை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் எரிக்கின்ற பொழுது, அதாவது ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்றத்தில் எரிக்கிற போது அதுக்கு துணை போனவர்கள். அதே நேரத்தில் அன்றைக்கு மாலை கொழும்பில் பெரிய ஒரு ஊர்வலத்தை அவர்கள் முன்னெடுத்தார்கள். அதிலேயும் முன்னுக்கு தலைமை தாங்கி சென்றவர்கள். அதுபோல் இந்த திரு விக்னேஸ்வரன் அவர்கள் முதல் தான் சம்பந்தப்பட மாட்டேன் என்று சொல்லி தான் அவருக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு முன்னால் தான் போய் சத்திய பிரமாணம் எடுக்க மாட்டேன் என்று சொல்லி பத்திரிகை அறிக்கைகள் எல்லாம் விட்டு கொண்டிருந்தவர். இந்த சந்தர்ப்பத்திலையும் போக மாட்டேன் என்று சொல்லி. ஆனால் திடீரென்று அவருடைய குடும்பம் எண்ணெய்க்கில் நான் அது அவருடைய தனிப்பட்ட இதாக இருந்தாலும் அவர் தன்னுடைய பிள்ளைகள் உறவுகளோடு அங்கே நானும் அந்த நேரத்தில் அங்கே இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக கை கொடுத்தவர். அப்போ அன்றைக்கு இருந்த ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய அறையில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் சிலையை கூட மனம் நெகிழ்ந்து
அதை அவருக்கு கையளித்தது. அப்போ என்னுடைய அனுபவங்கள்லேருந்து நான் பார்க்கின்றேன், அந்த வாய்ப்புகளை அவர்கள் சரியாக பயன்படுத்தினது கிடையாது என்று சொன்னால், அந்த வழிவந்த என்ற அவர்களான் தமிழ் சமுதாயத்துக்குள்ளே வன்முறையை தூண்டினவர்கள். அப்பொழுதெல்லாம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது தமிழரசு கட்சி பிறகு தமிழர் விடுதலை கூட்டணியாக வந்தவர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள் என்றால், மாற்று கருத்துள்ளவன் துரோகி, அவருக்கு இயற்கை மரணம் இல்லை என்று அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்றதைத்தான் அவர்கள் அன்றைக்கு சொல்லி தமிழ் மக்கள் மத்தியில் அந்த வன்முறையை பரப்பி அதை ஊக்குவித்தவர்கள். அதுக்கு இன்றைக்கு அவர்களை பலியாகி போனதுன்றது வேறொரு நிகழ்வு. அப்போ இதில் அந்த ஒரு நல்ல எண்ணத்தை காட்டுவதாக முன்வந்து சொல்லப்பட்டது. அதாவது நான் இன்னொரு உதாரணத்தை சொல்லலாம். சீனாவுக்கு நாங்கள் போயிருந்தோம். சபாநாயகருடைய முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையில் சம்பந்தன் அவர்கள், நான், மற்றது ஜேவிபி தலைவர், மற்றது யுஎன்பி எஸ்எல்எப்பில் இருக்கக்கூடிய தலைமை மட்டத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் போயிருந்தோம். அன்று மதியம், அன்று இரவு எங்களுடைய தூதுவருடைய இல்லத்தில் ஒரு விருந்து உபசாரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மது அருந்துபவர்கள் ஒரு மது கிண்ணத்தோடு இருந்திருந்தார்கள். 1-2 பேர் அங்கு மது அருந்தவில்லை. அப்பொழுது எனக்கு அருகாமையில் சம்பந்தன் ஒரு மது கிளாஸோடு வந்திருந்து கொண்டு அவருடைய அது வளமையாக அதை நான் அதை குறையாக நான் எடுக்கையில் நான் அதோடு வந்திருந்தோண்டு காய்ச்சொன்று கேட்கல. சபாநாயகர் கேட்ட, டக்ளஸ் நீங்களும் ஒரு இதை எடுங்கள் என்று சொல்லி. அப்பொழுது நான் சொன்னேன், எங்கள் இந்த பிரச்சனை, அதாவது எங்களோட மக்களுக்கு 2 வகையான பிரச்சனை இருந்தது. ஒன்று வன்முறை, பலாத்காரம், அதுக்கு தீர்வு காணப்பட்டு விட்டது. அடுத்தது அரசியல் ரீதியாக இன்னும் தீர்வு காணப்படவில்லை, அரசியல் பிரச்சனைகளுக்கு இன்னும் தீர்வு காணப்படவில்லை. ஆனால் அதுக்கு பிறகுதான் நான் அதை பற்றி யோசிப்பேன் என்று சொன்னேன். அப்பொழுது ஜேவிபி தலைவர், மற்றது யுஎன்பி தலைவர், அந்த மட்டத்தில் இருந்தவர்கள் அல்லது எஸ்எல்எப்பி தலைவர் ஒரே குரலில் பகுதியாக சொன்னார்கள், அப்படியானால் நீங்கள் வாழ்க்கையில் குடிக்க போகிறதில்லை என்று. அதனுடைய மறுபக்க அர்த்தம், பிரச்சனை தீரப்போகிறதில்லை, அப்படியே நீங்கள் குடிக்க போகிறதில்லை என்று சொல்லி. அப்போ சம்பந்தன் அவர்கள் என்னோடு காய்த்து கொண்டிருந்த பொழுது கேட்டார், இந்த தீர்வு திட்டத்தை பற்றி என்னிடம் கேட்டார். அப்பொழுது நான் அவருக்கு சொன்னேன், அவர் கேட்டது இந்த அவர்கள் தாங்கள்லாம் இந்த தமிழ் தேசிய இந்த நல்லாட்சி என்று சொல்லப்படுற ஆட்சியை கொண்டவர்கள் என்று சொல்லி முன்னின்று சொன்னவர்களும் செய்தவர்களும் அவர்களாம். கேட்டார், இந்த தீர்வு திட்டத்தை பற்றி கேட்டார், அவர்கள் கொண்ட ஆட்சியில். அப்போ நான் சொன்னேன், இந்த சினிமா பாணியில் ஒரு பகுதியாக சொன்னேன், வரும் ஆனால் வராது என்று சொல்லி. அப்போ அவர் கொஞ்சம் இது பண்ணினபடினால் கொஞ்சம் அவர் கொஞ்சம் எடுத்தால் கொஞ்சம் உஷாராக கதைப்பான் கொண்டு அவர் நின்றார். அப்போ ஏன் அப்படி சொல்கிறேன்ட்டு கேட்டார். நான் சொன்னேன், அது சாத்தியம் இல்லை, நான் நீண்ட காலமாக சொல்லி இது கணக்கு அதில் கதைகள் இருக்க நான் சுருக்கி சொல்கிறேன். நான் நீண்ட காலமாக ஆரம்பத்தில் இருந்து 2087ஆம் ஆண்டில் இருந்து அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தால் உருவாக்கப்பட்ட அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கூடாக எங்களுடைய அரசியல் ஜாப்பில் இருக்கின்ற அந்த 13ஆம் திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துறதில் ஆரம்பிக்கிறதிலிருந்து தான் நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியும். இது என்னுடைய அனுபவம். ஏன்னா உங்களுடைய இந்த புதிய அரசியல் ஜாப்புக்கு நாடாளுமன்றத்தில் 3/2 தேவைப்படும், அது கிடையாது. அதேபோல் சர்வஜன வாக்கெடுப்புக்கு போக வேணும், அதுவும் சாத்தியமில்லை என்று சொல்லி நான் அவரோடு வளமையாக சொல்கிற கதைகளை நான் அவரிடம் சொல்லி கொண்டிருந்தேன். நான் முதல்ல சொன்னது போல் இந்த சந்திரிகா அம்மையாருடைய காலகட்டத்தில் ஒரு அற்புதமான தீர்வு திட்டம் கொண்டு வரப்பட்டது. நாங்களும் அதில் பங்களித்த நாங்கள், அவருக்கு ஆதரவளித்த நாங்கள். அப்போ உண்மையாக இவர்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்க்க வேணும் என்ற ஒரு எண்ணம் இருந்திருக்குமாக இருந்தால் உண்மையாக பல வாய்ப்புகள்
எங்களுடைய மக்களுக்கு கிடைச்சது. எல்லாருடைய போராட்டத்துக்கு ஊடாகத்தான் அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் கிடைத்தது. அந்த சந்தர்ப்பம் கிடைத்த முதல் பகுதியினர் ஒரு பகுதியினர் தங்களோட சுயலாப அரசியலுக்காண்டி அதை தூக்கி எறிந்து விட்டார்கள். 2வது பகுதியினர் அதை துர்பியோகம் செய்து விட்டார்கள். அதுக்கு பிறகு யுத்தங்கள் அதுகள் இதுகள் என்றெல்லாம் சொல்லி வந்து பிறகு நீங்கள் சொன்னது போல் அந்த மாகாண சபை மேல் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதில் ஒன்றுமில்லை என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தவர்கள் நாங்கள் அதுக்கு அதில் நியாயம் இருக்குது, அதான் சிறந்த ஆரம்பமாக இருக்கும் என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது டப்பண்டு பாஞ்சு விழுந்து வந்து மக்களை உசுப்பேற்றி அந்த வாக்குகளை அபகரித்து இந்த குரங்கின் கையில் பூமாலை போல அது சென்று விட்டது. இதுதான் வரலாறு. ஆனபடியினால் அந்த தமிழரசு கட்சி அந்த வழிவந்தவர்கள் அவர்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கின்ற நோக்கம் இல்லை, பிரச்சனைகளை தீரா பிரச்சனைகளாக வச்சிருக்கின்றது தான் நோக்கம். இப்போ அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற வகையில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருந்தீர்கள் சரத் பொன்சேகாவுக்கு வாக்களித்த சம்பந்தமாக. அப்போ அவரான் அன்றைக்கு இராணுவ தளபதியாக இருந்தார். அவர் நானும் நண்பர், எனக்கும் அவருக்கும் இடையில் ஒரு பொது இணக்கப்பாடு இருக்குது, இல்லை இருந்தது வேறு. ஆனால் அவர் உரிமை கோரினவர் இந்த யுத்தத்தை வென்றதில் தனக்குத்தான் பிரதான வழி நடத்தினதில் வென்றதில் தனக்குத்தான் பிரதான பங்கு இருக்குண்டு. அப்போ என்னை பொறுத்த வகையில் ஒரு காலகட்டத்தில் தமிழ் மக்களுக்கு ஆயுத போராட்டத்தினுடைய ஒரு தேவை இருந்தது. அது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தோடு நாங்கள் அது முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டும். ஆனால் அது ஒரு தொடர்கதையாக அது சென்றது வந்து மக்களுக்கு, அதாவது இப்போ ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய இளம் சமுதாயம், நாங்கள் வளர்ந்து வந்த காலத்தில் அல்ல அதுக்கு முந்தின காலகட்டத்தில் எல்லாம் இளம் சமுதாயம் வந்து ஒரு நல்ல மனநிலை, ஒரு திரகாத்திரமான மனநிலை, ஒரு அப்பளுக்கு இல்லாத இதாகத்தான் அது வளர்ந்து வந்தது. ஆனால் துரவஷ்டவசமாக தென்னிலங்கை இனவாத அரசியல் எங்களை அந்த ஒரு போராட்டத்துக்குள் ஒரு ஆயுத போராட்டத்திற்குள் எங்களை இழுத்து விட்டது. அப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து, அது பிரபாரனாக இருக்கலாம், ஸ்ரீ சபாராட்டனமாக இருக்கலாம், உமா மகேஸ்வரனாக இருக்கலாம், பத்மநாபாவாக இருக்கலாம், அல்லது பனாகுட மகேஸ்வரனாக இருக்கலாம், பெரிய சின்ன கட்சி இயக்கங்கள் எல்லாம் தொடங்கினது. ஆனால் அந்த சிறுபிள்ளை வேளாண்மை வீடு வந்து விளைஞ்சும் வீடு வந்து சேராதுன்றது போல் அது நடந்து முடிஞ்சுது. அப்போ இதால் அந்த நான் சொன்னது போல் ஒரு 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 திரகாத்திரமான ஒரு அற்புதமான சிந்தனைகளோடு வளர்ந்த எங்களுடைய இளைஞர் சமுதாயத்தை நாங்கள் அழித்து விட்டோம். எங்களோட மக்களுக்கும் ஒரு பாரிய அழிவை ஏற்படுத்தி விட்டது. அப்போ நாங்கள் அன்றைக்கு அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டிருந்திருந்தால் இன்றைக்கு நாங்கள் நடைமுறையிலேயே சுயநிர்ணய உரிமை பெற்றிருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். என்றது என்னுடைய அனுபவம். எனக்கு ஒரு ஆயுத போராட்டத்தினுடைய ஒரு 15 வருஷத்துக்கு மேலே அனுபவம், இன்னொரு ஜனநாயக வழிமுறையான தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்ட இந்த அனுபவங்கள் இருந்து கொண்டால் நான் இதை திருப்பி சொல்லி கொண்டிருக்கிறேன். தீர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். 0112773263 அல்லது 0112796078 இந்த தொலைபேசி இலக்கங்களில் கூட நீங்கள் கேள்விகளை இருவரிடம் கேட்கலாம். அடுத்ததாக நாங்கள் சில ஊடக சந்திப்புகளின் காட்சிகளை பார்த்துவிட்டு வருவோம். கடலட்டை குஞ்சுகளை உற்பத்தி செய்கின்ற இவர்கள் எவ்வாறு எந்தவித அனுமதியும் இல்லாமல் ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தின் எல்லையில் இருக்கின்ற இவர்கள் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய கௌதாரிமுனை எல்லைக்குள் வந்து 2 ஏக்கர் நிலத்தை வலுக்கட்டாயமாக பிடித்து அந்த இடத்துல எந்த அனுமதிகளும் இன்றி இன்னொரு நாட்டை சேர்ந்த நிறுவனம், இன்னொரு நாட்டைச் சேர்ந்த சீனா நாட்டைச் சேர்ந்த நபர்கள் ஒரு இடத்தை வலுக்கட்டாயமாக பிடிக்க முடியும் என்றால் இது தொடர்பாக முறைப்பாடு செய்து இது தொடர்பாக அறிவித்தல்கள் செய்திகள் வந்தும் இதுவரை அவர்கள் கைது செய்யப்படாமல் இருக்கிறார்கள் என்றால் இந்த நாட்டினுடைய சட்டம், இந்த நாட்டினுடைய நீதி யாருக்கானது? ஒரு அனுமதி இல்லாமலே இங்கு கடலட்டை பண்ணை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அனுமதி பெற்று தேடுகிறார்கள். இவ்வளவு காலம் எந்தவித அனுமதிகளும் இல்லாமல் செய்யப்பட்டதென்றால் இது ஒரு சட்டத்துக்கு முரணானது. ஏன் இவர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை? ஆகவே இதற்கு பின்னாலே கையூட்டல்கள் நடைபெற்றிருக்கிறது. இது அந்த துறை சார்ந்த அமைச்சு வரைக்கும் பல மில்லியன் ரூபாய்கள் பரிமாறப்பட்டிருப்பதற்கான செய்திகளைத்தான் இந்த விடயங்கள் சொல்லுகின்றன.
ஒரு நபருக்கு 1 ஏக்கர் அட்டப்பண்ணை வழங்குவதற்கு அவரிடம் 10 லட்சம் ரூபாய் வரை கையூட்டல் வாங்கப்படுவதாகவே எமக்கு செய்திகள் கிடைத்தது. சம்பந்தப்பட்டவர்கள் எங்களிடம் தெரிவிக்கிறார்கள். நான் டெரன்ஸ் இடைமாநகர் கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் செயலாளர். ஸ்ரீதரன் எம்பி அவர்களால் முன்வைக்கப்பட்ட அந்த கருத்தை நாங்கள் முற்றாக எதிர்த்து நிற்கின்றோம். இந்த கருத்துகளுக்கு எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு என்பது 10 லட்சம் ரூபாய் என்பது பெரிய தொகை. ஆனால் இதை நாங்கள் கையூட்டலாக கொடுத்து தான் இந்த பண்ணைகளை அமைக்கிறதும் தவறான கருத்துகள் எங்களை பற்றியும் எங்களுக்கு வழங்கப்படுகின்ற பண்ணைகளை பற்றியும் கருத்துகள் முன்வைக்கப்படுகிறதை நாங்கள் முற்றாக இருக்கிறோம். பண்ணைகள் அமைத்து கொண்டிருந்த வேளையிலே எந்தவித அனுமதியும் இல்லாமல் மிகவும் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இந்த பண்ணைகளை எப்படி செய்ய முடியும் என்று ஆதங்கத்தோடு இருந்த வேளையிலே தற்போது 1.5 ஆண்டு காலமாக எமது அமைச்சர் அவர்கள் கடல் தொழில் அமைச்சு பதவியை எப்போது அவர் ஏற்றுக்கொண்டாரோ அன்றிலிருந்து இன்று வரை யாழ்ப்பாணம், கிளிநொச்சி இந்த மாவட்டங்களிலே 250 பண்ணைகளுக்கு மேலே உறுதியை வழங்கியிருக்கிறார். அது ஒரு சிறப்புமிக்க அம்சமாகும். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இதை குழப்பும் நோக்கோட போல என்றுதான் நான் நினைக்கின்றேன். இந்த பண்ணைகளுக்கான லஞ்சம் பெறுவதாக. ஆனால் அமைச்சரை பொறுத்தவரையிலே நாங்கள் சில சந்திப்புகளை நடத்துகின்ற போது ஒரு குடிக்கின்ற பச்சை தண்ணியை கூட எங்கள்கிட்ட எதிர்பார்க்காமலுக்கு வந்து சந்திச்சுட்டு போகிற ஒரு மனிதன். அவரை பற்றி இப்படி சொல்கிறத நாங்கள் எக்காரணம் ஒன்றும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தான் அவர். எங்களுக்கான சில அபிவிருத்திகளையும் முன்னேற்றகரமான வேலை திட்டங்களையும் செய்ய வேண்டிய ஒருவர் இப்படியான ஒரு கருத்தை கூறுவதை என்னை பொறுத்தவரையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே தற்பொழுது நடக்கின்ற இந்த சூழலிலே வாழ்வாதாரத்தை நோக்கி நகர்கின்ற இந்த மக்களுக்கு அவசியமற்ற கருத்துக்களை முன்வைக்கின்ற அரசியல் தலைவர்கள் அதில் சற்று மக்களோடு இறங்கி நின்று அவர்களுடைய பிரச்சனையை கதைத்து அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகின்ற திட்டங்களை முன்னோக்கி நகர்த்துவதற்கான செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய ஆவலாக இருக்கின்றது. சில மக்களை பார்க்க சந்தோஷமாக இருக்குது. இந்த தொழில் நல்ல முன்னேற்றம் அடைந்து போய்கொண்டிருக்கு. இதில் அந்த சில எதிர்கட்சிகள் தேவையில்லாத கதைகள் கதைக்கிற போது எல்லா பண்ண செய்கிற ஆக்களுக்கும் பெரிய மனஸ்தாபத்தை ஏற்படுத்துது. எமது மக்களுடைய வாழ்வாதாரத்தை அடிமட்டமாக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது. ஆகவே இந்த விஷயங்களை நாங்கள் முற்றாக மறுதளிக்கின்றோம். ஏனென்று சொன்னால் எமது அமைச்சர் வந்த பிற்பாடுதான் எமது மக்கள் சந்தோஷமாகவும் இந்த கடல் பிரதேசத்திலே இந்த பண்ணைகள் அமைத்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அவர்கள் உற்சாகமாக திகழ்கின்றார்கள். பெண்களுக்கான பாசி வளர்ப்பு திட்டம், ஆண்களுக்கான மீன் வளர்ப்பு கூட்டில் மீன் வளர்க்கிற திட்டங்கள், இறால் வளர்ப்பு திட்டம், போதிய அளவான வளர்ப்பு திட்டங்களை இந்த அமைச்சர் எங்களுக்கு செய்கிறதற்கு தான் முன் வந்திருக்கின்றார். அதே காலத்தில் இந்த அமைச்சரூடாக அவர் தான் வந்திருக்கின்ற காலத்திலே இந்த ஏழை மக்களுடைய பிரச்சனைகள் முழுமையாக முற்றுப்பெற வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தோடு அவர் செய்திருக்கின்றார். எல்லா அரசியல்வாதிகளும் ஒன்றிணைந்து இந்த மக்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் அல்லாது இலங்கையில் வாழ்கின்ற மீனவ சமூகங்களுடைய வாழ்க்கை முறையை நல்ல விதமாக ஒற்றுமையாக சேர்ந்து கொண்டு வர வேண்டும், மக்களை முன்னேற்ற வேண்டும் என்று. சீன முதலீடு, சீனாவினுடைய தொழில்நுட்பத்தோடு அங்கு ஒரு குஞ்சு வளர்க்கும் நிலையம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த சீனாவினுடைய தொழில்நுட்பத்தையும் அவருடைய முதலீடையும் பெற்றுக்கொள்வதுதான் நோக்கமே ஒழிய வேற எந்த வகையிலையும் எங்களுடைய நாட்டு நலன்களுக்கு அல்லது எங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எங்களோட நட்பு நாடுகளில் ஒன்றான இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையிலோ அல்ல எங்களுடைய நாட்டை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய வகையிலோ அதுக்கு இடம் கொடுக்க போவதில்லை. இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த கடலட்டை பண்ணைகளிடம் ஒவ்வொரு பண்ணைகளிடம் இருந்தும் 10 லட்சம் பெறுவதாக அவர் செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். என்னுடைய பணம், என்னுடைய கட்சி பணம் தான் நான் பெரிய அளவில் செலவழித்து இந்த மக்களுக்கு நான் இதுகளை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றேனே ஒழிய அந்த மக்களிடமிருந்து நான் எதையும் அறவிடும் நோக்கமோ அப்படி அறவிட்டதாகவோ வரலாறு இல்லை. என்னுடைய முயற்சி வெற்றி அளித்து கொண்டிருக்குது என்ற வகையில் ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக இப்படியான கதைகள் எல்லாத்தையும் கட்டலாம். ஆனால் எனக்கு அது பிரச்சனை அல்ல. ஆமாம், இந்த கடலட்டை விவகாரம் குறித்து நாங்கள் அமைச்சரிடம் பதில் கேட்க முதல் எம்பி அவர்களிடம் பேசிவிட்டு செல்வோம். இங்கே அதாவது அங்கு சீன முதலீடு தான் பிரச்சனையா அல்லது வேறு யார் வந்தாலுமா அல்லது அங்குள்ள மக்கள் பாதிக்கப்படக்கூடாதா? எது உங்களது நிலைப்பாடு? இல்லை, நான் நினைக்கிறேன் இதில் ஒரு அமைச்சர் தந்த கட்சி பணங்களை செலவழிக்கிறார். நல்ல சந்தோஷமான விஷயம். கட்சிக்கு எப்படி காசு வருது? அமைச்சர் இங்கே தோட்டம் செய்கிறாரா அல்லது அமைச்சர் எங்கேயாவது மீன் வளர்க்குறாரா அல்லது அட்டை பண்ண வச்சுருக்கிறாரா? அமைச்சர் கட்சிக்கு காசு வர்றதுக்கு தண்டை கட்சி பணத்தெல்லாம் செய்கிறேன்ட்டு அவரே சொல்கிறார், மக்களுக்கு செய்கிறேன். நல்ல விஷயம், வாழ்த்துக்கள்.
அதில் நிறைய பேர் அதில் கதைச்சவர்களை நீங்கள் பார்த்தால் அமைச்சருடைய கட்சியினுடைய கௌரவ பிரதேச சபை உறுப்பினர் பிரதீபன் பூனேரி, மற்றவர் அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள். அவர்கள் தான் அந்த இரணதீவில் ப்ரெஸ் கிளப்பில் வந்து தங்களுடைய ஒரு ப்ரெஸ் ஏற்பாடு செய்து தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறார்கள். இது அங்கே உள்ள பொதுமக்களுடைய கருத்துக்கள் அல்ல, இது வந்து அமைச்சருடைய கட்சி சார்ந்தவருடைய கருத்து. இதைவிட கௌதாரி முனையில் தான் சம்பவம் நடைபெற்றதாக நான் குறிப்பிட்டேன். கௌதாரி முனையில் நடைபெற்றது, வலைப்பாடில் நடைபெற்ற சம்பவங்களுக்கு ஏன் இரணதீவில் உள்ளவர் எழும்பி ஆட வேணும்? அவரை பற்றி சொல்ல இல்லையே, இதை பற்றி கதைக்க இல்லையே, எந்த இடத்துல நான் பார்த்து ஒன்றும் பாவிக்க இல்லையே. அப்போ நாங்கள் நடந்த சம்பவங்களை சாதாரணமாக இந்த மக்கள் எழுத்தில் தந்திருக்கிறார்கள். 80 கௌதாரி முனையில் விநாயகர் கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் தலைவர் செயலாளர் உட்பட கிட்டத்தட்ட 85 பேர் கையெழுத்து வச்சு தந்திருக்கிறார்கள். அவர்கள் தந்ததன் அடிப்படையில் தான் அவர்கள் தங்கள்கிட்ட கையூட்டல் கேட்டது, காசு கேட்டது, தாங்கள் எப்படி பாதிக்கப்படுறோம்ன்றது இந்த அவர்கள் எழுத்தில் தந்திருக்கிறார்கள். அமைச்சருக்கும் எழுதி போட்டு தான் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். இதை விட இந்த அவர்கள் எப்படி இந்த அனுமதி வழங்கப்பட்டது? இந்த ஜெட்டி ரோடு அரியாலையில் இருக்கிற ஒரு கச்சேரி இந்த அட்டை குஞ்சுகளை உற்பத்தி செய்கிற பண்ணையில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் கோயிலன் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதை செய்கிறதும் அமைச்சருடைய ஒரு கௌரவ உறுப்பினர் தான் அதுக்கு பொறுப்பாகவும் இருக்கிறார். இதை விட எவ்வாறு அந்த நிறுவனம் சார்ந்தவர்கள் என்று சொல்லி சீனா நாட்டைச் சேர்ந்தவர்களுடைய பெயர்கள் எவ்வாறு குறிப்பிடப்படலாம்? அவர்களுக்கு இந்த நாட்டில் என்ன சட்டத்தின் அடிப்படையில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றா? 2 சீன நாட்டைச் சேர்ந்தவர்கள், ஒருவர் இலங்கையைச் சேர்ந்தவர். இவர்கள் நீர்கொழும்பை மையமாக வைத்துக்கொண்டு தங்களுடைய சீனா நாட்டு முகவரியும் அங்கே வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த முகவரிகளோடு இந்த ஹக்கினி மொக்கலியா தம்மிக்க டி சில்வா அபேச வீதி நீர்கொழும்பு, இது அவர்களுடைய சிங்களால். அதே போல் சி ஷாவு லீ, அவருடைய சீனாவுக்கான நம்பர் 39759782, கிக்சிங் வீதி நானிங் குவாங்காய் சீனா. மற்றவர் யுவான்சென், அவருடைய ஐசி நம்பர் பாஸ்போர்ட் நம்பர் 233 76 705, 26 சிங்கு வீதி நானிங் குவாங்சி சீனா. இப்போ எப்படி ஒரு சீனா நாட்டை சேர்ந்தவருக்கு இவ்வாறு வழங்கப்படுகிறது? இலங்கையில் இங்கே இந்த சட்டம் இருக்குது. மற்றது ஒரு கௌதாரி முனை என்கிற ஒரு கிராமத்தில் போய் 2 ஏக்கரில் அட்டைப்பண்ணையை போடலாம் என்றால் அந்த 2 ஏக்கர் அட்டைப்பண்ணையை போட முதல் அங்கே அவர்கள்ட்ட ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கணும், அல்லது அந்த கடத்தொழிலாளர் சங்கத்தில் எழுத்தில் இருக்கிற ஆதாரம் ஏதும் இருக்குதா? இந்த அவர்கள் ஏதோ ஒரு இதில் ஒரு சட்டவாளரை கொண்டு ஸ்டெனிஸ்லஸ் செலஸ்டின் என்கிறவர் எழுதப்பட்டதாக ஒன்று வெளியில் வந்தது. ஆனால் இங்கே யாருமே ஒப்பமுடையில்லை, எந்த ஒரு பகுதியும் ஒப்பமுடையில்லை. 1ஆம் பகுதி 2ஆம் பகுதின்னு சொல்லப்படுது. யாரும் கையொப்பங்கள் வைக்கப்படலை. நான் நினைக்கிறேன் அப்படி அமைச்சர் ஒன்று இருந்தால், அப்படி கையொப்பம் வைக்கப்பட்ட எக்ரிமெண்ட், சைன் பண்ணப்பட்ட எக்ரிமெண்ட் இருந்தால் எனக்கு ஒன்று இதில் தந்தால் நல்லது. நானும் அதை வாங்கி பார்த்து படித்து கொள்ளலாம். ஆகவே இவையெல்லாம் எந்த வகையில் நடைபெறுது? இந்த மக்களுடைய வளங்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், தொழில்நுட்பம் வேணும் அந்த மக்களுக்கு, அவர் ஒரு அட்டைப்பண்ணையை உற்பத்தி செய்து வருமானங்களை ஈட்டுறதுக்கு வழிமுறை தேவை. அதை நாங்கள் யாரும் நிராகரிக்கலை, அதுக்கு நாங்கள் யாரும் தடையும் இல்லை. சீனா முறையாக சீனா முறையாக செய்கிறதுன்றது அவர்கள் அந்த முறையில், அதுவும் ஒரு ஆர்டிஃபிஷியல் தான். இந்த அட்டை குஞ்சுகள் வந்து நேரடியாக இயற்கையாக பொறித்து வர குஞ்சுகள் அல்ல, செயற்கையான முறையில் உருவாக்கப்பட்டு அட்டைப்பண்ணையில் உருவாக்கப்பட்டு அங்கே குஞ்சு பெருகிட்டு தான் அதை கொண்டு வந்து கௌதாரி முனையில் பண்ணையை அடைச்சி பண்ணையில் விடுறார்கள். கிட்டத்தட்ட 1/2 கிலோவை தாண்டிய நிலையில் பெரிய அட்டைகள் இருக்குது. அப்போ அந்த அட்டைகளுக்கு என்ன நடக்குது? அடுத்தது எங்கே போகுது? அது அட்டை குஞ்சு தான் உற்பத்தி செய்யப்படுற இடம்னு சொல்லப்படுது. அப்போ இந்த குஞ்சுகள் உற்பத்தி செய்யப்பட்டாலும் இந்த அட்டைகள், பெரிய அட்டைகளுக்கு என்ன அடுத்த கட்டம் என்ன நடக்கும்? அதாவது ஒரு பகுதியில் வாழ்கிற மக்கள் அந்த பகுதியில் தாங்கள் ஒரு கடத்தொழிலாளர் சங்கம் வைத்து இந்த விடயங்களை கையாளுறார்கள் என்றால் அந்த அனுமதி இருக்கத்தானே வேணும் அவர்களிடம், அல்ல அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேணுமே. இந்த நேற்று முந்த நாள் கூட அவர்கள் ஒன்று கூடி கதைச்சிருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள் தங்களுக்கு விருப்பம் இல்லை என்று. அப்போ அமைச்சர் சொல்லியிருக்கிறார், எனக்கு 2 காலும் 2 கையும் சும்மா இருக்காதுண்டு. நாளைக்கு அந்த வீடியோ உங்கள்கிட்ட நீங்கள் போட இல்லை, நான் அந்த வீடியோ நான் தருவேன் உங்களுக்கு. அப்போ இதெல்லாம் நடந்த சம்பவங்கள். அப்போ இந்த மக்கள் வந்து ஒன்றில் விரட்டப்படுறார்கள் அல்லது அவர்கள் அச்சுறுத்தப்படுறார்கள். அட்டைப்பண்ணை என்றது நாங்கள் யாரும் நிராகரிக்க இல்லையே, வேணாம் என்று சொல்ல இல்லையே. கௌதாரி முனையில் கதைச்சால் இரணதீவில் உள்ளவர் போய் ப்ரெஸ் மீட்டிங் நடத்த வேண்டிய தேவை இல்லை. அவரை பற்றி நாங்கள் சொல்லவும் இல்லை, கதைக்கவும் இல்லை. இரணதீவில் இருக்கிற 100% மக்களும் எங்களோடு தான் இருக்கிறார்கள். அவர் உண்மையை புரிந்து கொண்டார்கள், அவர் உண்மையின்படி தான் நடக்கிறார்கள். அமைச்சர்கிட்ட கட்சியில் இருக்கிற அமைச்சரோட அங்கத்தவராக இருக்கிற 1-2 பேர் கதைக்கணுமன்றதுக்காக இரணதீவில் இருக்கிற எல்லாருமே எதிராக இருக்கிறார்கள் நாங்கள் சொல்ல வரையில். ஆகவே எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையிலேயும் மக்களுக்கு வாழ்க்கையை ஒளிமயமாக்கக்கூடிய வகையில் தான் அது அமைய வேணும்.
அதுக்கு நாங்கள் இப்போவும் யாருக்கும் சப்போர்ட்டாக இருப்போம். அபிவிருத்தி நாங்கள் தடையை. நீங்கள் அந்த பகுதி நாடாளுமன்ற உறுப்பினர், உங்களுக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கின்றது. அமைச்சரும் அதே பகுதியை சேர்ந்த ஒருவர். ஏன் நீங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கி அவருடன் இந்த விடயங்களை நேரடியாக கைத்திருக்கலாமே? இல்லை, நாங்கள் இது பற்றி ஏற்கனவே கிளிநொச்சியில் கூட்டங்களில் கதைக்கப்பட்டது. அவர் கதைக்கிறது இந்த விஷயத்தை அவர் தான் தனியாக வந்து கட்சியில் காய்ச்சிட்டு போகிறாரு. அவர் அப்படின்ற கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கலாம். ஆமாம், நாங்கள் அமைச்சர் என்ன பாருங்க இதில் வந்து நீங்கள் ஒன்றை கேட்குற மாதிரி அவர் ஒரு மாவட்டத்தின் இணைத்தலைவர். அவர் என்ன செய்திருக்காங்க, சரி இது ஒரு பிரச்சனையாக இருக்கண்டா வாங்கோ ரெண்டு கூப்பிட்டு அவர் எல்லாரையும் பற்றி இந்த பிரச்சனையை கதைச்சி தீர்த்திருக்கலாமே. அவர் சும்மாக நாங்கள் கற்பனை கதைகளையோ அல்லது எதுகமோனைகளையோ நாங்கள் சொல்லிடாது. உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க வேணும். ஏற்கனவே அவர் சொன்னது போல் இந்த சந்திரிகாவனந்த திட்டத்தை பற்றி அவர் சொன்னவர். அதில் அதுக்கு நீங்கள் அது ஒரு பக்கமாக தான் இருந்ததை ஒழிய சந்திரிகாண்ட அந்த திட்டத்தை வரைஞ்சவர் யார் அந்த வரைஞ்சவர் யார் உங்களுக்கு தெரியுமா? நீலன் திருச்செல்வம். அப்போ நீலன் திருச்செல்வம் மாரோட இருந்தவர் எந்த கட்சியில் இருந்தவர்? சம்பந்தனியாவோட ஒரே கட்சியில் இருந்தவர். அப்போ யார் அந்த வரைஞ்சவர்? அவர் எதை இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அந்த நேரத்தில் சந்திரிகாவின் திட்டத்தை சம்பந்தனியாவும் வரவேற்றவர். அவர்கள் உருவாக்கினார்கள் அதை. ஆனால் துரதிர்ஷ்டவசமானது அந்த காலகட்டங்களில் பல்வேறுபட்ட வேறு நெருக்கடிகள் இருந்ததால் அது தள்ளி போனது. இதுக்கு புதிய கற்பனைகள் கதைகள் சொல்லுவதன் மூலம் யாரும் இல்லாத இடத்துல இது அப்படி நடந்தது எது அப்படி நடந்தது எனக்கு அனுபவம் இருக்குது நான் இப்படி பார்த்தேன் என்று சொல்கிறதில்லை. இன்றைக்கு யதார்த்தம் நாங்கள் ஒரு அரசியல் தீர்வுக்கு போகிற சூழலில் பழைய கருத்துக்களையும் பழைய அனுபவங்களையும் உள்ளுக்கு எடுக்கிறோம். அந்த அடிப்படையில் அதையும் நான் இந்த இடத்துல மறுதளிக்கிறேன் என்றால் அவர் அதில் சொன்னதில் கணக்க பிழையான வகையில் தான் அவர் இதில் சொல்லப்பட்டது. ஆனால் அதே நேரத்தில் அட்டப்பண்ண விஷயத்திலையும் கையூட்டல் வாங்கப்பட்டது எங்கள்கிட்ட கேட்டுன்றதுக்கு என்னட்ட ஆதாரம் இருக்குது. அது நான் வேணுமென்றால் நீதிமன்றம் கேட்குற பொழுது நான் அந்த சரியான நீதிமன்றத்துக்கு அந்த வீடியோவோட இல்லை சம்மந்தப்பட்ட நபரை கொண்டு நிறுத்தவும் தயாராக இருக்கிறோம். ஆமாம், நாங்கள் அமைச்சரிடம் அந்த பதிலை கேட்க முன்னர் தொலைபேசி அழைப்புகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அமைச்சரிடம் சில கேள்விகளை கேட்க வாழைச்சேனையிலிருந்து நீண்ட நேரம் ஒருவர் தொலைபேசியில் காத்திருக்கின்றார். வணக்கம். அடுத்த தலைப்புக்கு செல்ல முதல் அமைச்சர் அவர்களே நீங்கள் இதற்கு பதிலை கூறலாம். அதாவது இந்த சந்திரிகா அம்மையாருடைய அந்த அற்புதமான திட்டத்தை வகுத்ததில் அல்ல தயாரித்ததில் நீலன் திருச்செல்வம் அவர்களுக்கும் பிரதான பங்கிருந்ததை நாங்கள் மறுக்கையில் அதே தான் நாங்களும் 19 பக்கத்தில் கொடுத்து அதெல்லாம் உள்வாங்கப்பட்டது. ஆனால் அந்த நீலன் திருச்செல்வம் என்னென்று பாம்பு கடித்து செத்தாரா இல்லை பூரான் கடித்து செத்தாரான்றதை பற்றி அவர்கள் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. அவர் என்னென்று செத்தார்? சீன பட்டாசு வடித்து உடம்பெல்லாம் சிதறி செத்தாரா அல்ல இவர்கள் வக்காலத்து வாங்கி கொண்ட அந்த தலைவர் அதை கொண்டாரா என்றதை பற்றி அது உலகத்துக்கே தெரியும். அடுத்தது இந்த அட்டப்பண்ண சம்பந்தமான பிரச்சனை. அப்போ இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் கௌதாரி முனியை மாத்திரம் குறிப்பிட இல்லை. அட்டப்பண்ணைகள் வடமாகாணத்தில் இருக்கிற சம்பந்தமாகத்தான் அவர் தன்னுடைய கருத்தை சொல்லி வந்தாரே ஒழிய தனியாக கௌதாரி முனையில் இருக்கிற மாத்திரம் அல்ல. ஏன்னா கௌதாரி முனையில் அட்டப்பண்ணு இப்பான் குடுபடுது. அப்போ அதுக்கு கைவிட்டு வாங்கி இருக்க முடியாது. ஏன்னா சிலவில் தன்னுடைய அனுபவங்களை தன்னுடைய ஆக்களை வச்சு கொண்டு அந்த கள்ளமண் செய்கிறது அல்லது அந்த பாலங்கள் கலட்டுறது அல்ல சீடி கடை நடத்துகிற அது வேறு. ஆனால் இது நான் கட்சி நிதி என்று சொன்னது நான் ஒரு காலகட்டத்தில் மண் வியாபாரம் செய்தது உண்மை. அது ஒரு பொதுவான தேவைக்காண்டி தான் செய்தது. இது வெளிப்படையான உண்மை. ஆனால் இவர்கள் இப்போ நான் அந்த மண் வியாபாரம் செய்து நான் பொக்கெட்டுக்கு போட்டேன்றது இல்லை. அது முழுக்க அது மக்களுடைய தேவைகளோட சம்பந்தப்பட்டு தான் நான் அதை செய்திருக்கிறேன். அந்த வகையில் அவர்கள் தங்களுடைய நல்லாட்சி காலத்தில் நீதிமன்றம் எல்லாம் போய் அங்கே எல்லாம் போய் அந்த எஃப்ஆர்சி என்னென்று சொல்கிற அந்த இதுக்கு அதில் ஒரு தங்களோட அரசியல் எதிராளிகளை தாக்குறதுக்காண்டி இன்னொரு சிஐடி என்ன ஸ்பெஷல் எஃப்ஐ என்ன இதோண்டு எஃப்சிஐடிக்கு போய் வழக்குக்கு போய் எல்லாம் செய்து பார்த்தார்கள். ஆனால் அதால் நிரூபிக்க முடியல. அப்போ என்னுடைய பக்கத்தில் நியாயம் இருக்கின்றதை அது வெளிப்படுத்தி இருக்கு. அப்போ ஒவ்வொரு பண்ணையிலையும் 10 லட்சம் வாங்குறார் என்று கையூட்டல் நடக்குதுன்னு சொல்லிக்க ஒரு வகையில் சந்தோஷம் என்னடாரே இவ்வளோ காசு எனக்கு கிடைச்சா இன்னும் அதை
மக்களுக்கு கொடுக்கலாம் என்ற ஒரு மனதில் ஒரு நட்பாசை கொண்டு இருந்ததுதான் அது ஒரு பக்கம். அப்போ அவர் பொதுவாகத்தான் எல்லாரையும் சொல்லியிருக்கிறார், கடலட்டை பண்ணைக்கு வந்து ஏன் இவர் அவசரப்பட்டு செய்கிறார். அப்போ இந்த சீன நிறுவனம் என்பது இவர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த நல்லாட்சி காலகட்டத்தில், அதாவது 2016 2016 கடைசி 2017 இவர்களுடைய ஆட்சியில் தான் அவர்களுக்கு அந்த அனுமதி கொடுக்கப்பட்டது. அந்த அனுமதி கொடுக்கப்பட்டு அவர்கள் அரியாலை என்ற இடத்துல 4-5 பரப்பை வாடகைக்கு என குத்தகைக்கு எடுத்து அதை செய்தார்கள். அப்புறம் அந்த அவைகளுடைய காலத்திலே ஹச்சரி என்று சொல்கிறது வந்து குஞ்சு பொறிப்பு நிலையம், அப்புறம் அதுக்கு பிறகு வளர்ப்பு நிலையம் என்று சொல்லி அதாவது ஒரு அது என்னென்று சொல்ல குஞ்சு வளர்ப்பு நிலையம், அப்புறம் அதுக்கு பிறகு பண்ணு. அப்போ அரியாலையில் அவர்கள் செய்து பார்த்துருக்கின்றார்கள். அந்த அரியாலை கடலில் அது சரிவரே இல்லை. அப்போ இங்கே கோதாவரி முனையில் இதை நான் வெளிப்படையாக நான் சொல்கிறேன், இதை பதிவில் இருக்கும், இதை பல பேர் கேட்பினோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய கடற்தொழில் சங்கத்தோடு கலந்து கதைத்து ஒரு பரிச்சாத்தமாக அங்கே அவர் ஆரம்பிச்சிருக்கின்றார்கள். அப்போ இது நான் ஆட்சிக்கு வந்த பிறகு, நான் அமைச்சராக வந்த பிறகு இந்த செய்தி என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. சரி, பரிச்சாத்தமாகத்தான் செய்கின்றார்கள், அது சரியாக இருக்குமாக இருந்தால் நான் அதை அதற்குரிய சட்ட அங்கீகாரத்தை கொடுத்து அதை நிரந்தரமாக்கலாம் என்ற வகையில் நான் அந்த இடத்துக்கு போய் பார்த்தும் இருக்கிறேன். எனக்கு அது ஒரு பிரச்சனையாக தெரியவில்லை. இப்போ நீங்கள் தொகுப்பாளர் கேட்டீங்கள், அவர்கிட்ட ஏன் நீங்கள் அவரோட கதைச்சிருக்கலாம் தானே என்று சொல்லி. அப்போ நானே என் கதைக்கலைன்ட்டு எனக்கு அது ஒரு பிரச்சனையாக தெரியல. எந்தளவுக்கு விரைவாக எனக்கு உண்மையாக அந்த நீங்கள் அவருடைய இதை போட்டு இந்த மற்ற போட்டெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருந்து, அரே மக்கள் இப்படி கதைக்கின்றார்களா. இப்போ அவர் சொன்னது போல் அதில் ஒரு சில பேர் என்னுடைய கட்சி ஆக்களாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு மாறுபட்டு சொன்ன ஒரு சில பேர் கூட அவருடைய கட்சியில் அவருடைய அடியாட்களாகத்தான் அவர்கள் அங்கு செயல்பட்டு வருகின்றார்கள். அப்போ இந்த வகையில் அந்த சீன நிறுவனம் சீன இலங்கை நிறுவனம் அங்கே வந்திருக்கின்றது. அவர்கள் ஒரு தொழில்நுட்பத்தோட முதலீட்டோடு வந்திருக்கின்றார்கள். நான் இது தொடர்பாக இந்தியாவிட்டே நான் பல தடவை கேட்டிருக்கின்றேன், கதைத்திருக்கின்றேன். இந்தியா உட்பட நோர்வே என்ன வந்து சந்தித்த தூதுவர்களிடம் நோர்வே, கனடா, ஜப்பான், ரஷ்யா, சீனாவை தவிர எல்லா நாட்டு இன்னும் சீனா தூதுவரை நான் நேரடியாக இன்னும் சந்திக்கவில்லை. மற்ற எல்லாரையும் நான் சந்தித்திருக்கின்றேன். அவர்கள் என்னை தேடி வந்து கதைத்திருக்கின்றார்கள், நானும் அவர்களை தேடி போய் கதைத்திருக்கின்றேன். எல்லாரிடமும் கேட்டிருக்கின்றேன். இதுவரை அவர்கள் தருவதாக உதவுவதாக சொன்னார்களே ஒழிய இதுவரை கிடைக்கவில்லை. அப்போ இங்கு நாங்கள் எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை வளமையாக நான் அப்படித்தான் செய்கின்றேன். நான் அதாவது என்னுடைய தேசிய நல்லிணக்கத்திற்கு ஊடாக நான் தென்னிலங்கை பிரதான கட்சிகளோடு ஒரு புரிந்துணர்வோடு செயல்படுகின்ற பொழுது எனக்கு கிடைத்த காலகட்டங்களுக்குள் நான் அவற்றையெல்லாம் தீர்த்திருக்கின்றேன். உதாரணத்துக்கு இப்போ அறிவியல் நகர், அது ஒரு காலகட்டத்தில் புலிகளுடைய கட்டுப்பாடில் இருக்கல பிரபாகரனுடைய ஒரு பயிற்சி நிலையமாக ஒரு வன்முறைக்கு திட்டமிடுகின்ற ஒரு இடமாக இருந்தது. அமைச்சர் அவர்களே, குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், நீண்ட நேரம் ஒரு தொலைபேசி அழைப்பு காத்திருக்கின்றது, பேசிவிட்டு தொடரலாம். வணக்கம். வணக்கம். எம்பி அவர்கள்ட்ட நான் கேட்கிறேன்னு கேட்டா, தமிழரசு கட்சியின் கொள்கை என்ன, இப்ப மற்ற கூட்டமைப்புக்காரர் இப்ப இருக்கிற கொள்கை என்ன, முதல் விடுதலை புலிகள் இருந்த கொள்கை என்ன? எம்பி அவர்கள் ஆரண்டு தானே சொல்ல இல்லை, அவர் எங்கேயோ இருந்து கதைக்கிறேன்னு சொல்ல இல்லை, அவர் எங்கேயோ இருந்துட்டு இப்போ எழும்பி வாரார். நான் நினைக்கிறேன் அதுவும் சில வேளை ஒரு செட்டப் தான் தெரியாது. சரி, பரவாயில்லை.
தமிழரசு கட்சியினுடைய கொள்கை ஒரு சமஷ்டி அடிப்படையில் சமஷ்டி கட்சி என்று தான் அந்த கட்சி சொல்லப்பட்டது. எங்களுக்கு இலங்கையில் இணைந்த வடகிழக்கில் சமஷ்டி அடிப்படையில் தமிழ் மக்கள் தங்களை தாங்களே சுயமாக ஆளுகின்ற ஒரு ஆட்சி முறையை உருவாக்குவது தான் தமிழரசு கட்சியினுடைய கொள்கை. இன்றைக்கு அந்த கொள்கையிலிருந்து இன்றைக்கு இம்மியளவும் எங்களுடைய கட்சி விலகவும் இல்லை, விட்டுக் கொடுக்கவும் இல்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பதும் இலங்கையிலே இருக்கின்ற இணைந்த வடக்கிலும் கிழக்கிலும் தமிழ் மக்கள் வாழுகின்றார்கள். தமிழ் மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் அவர்கள் தங்களை தாங்களே ஆளுகின்ற ஒரு சுயாட்சியுடைய பிரதேசமாக அது அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுடைய தாயக மண்ணில் அவர்கள் தாங்களாகவே ஆட்சி செய்யக்கூடிய சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வை முன்வைத்தல் என்பதுதான் அவருடைய கொள்கை. இரண்டும் ஒரே கொள்கை தான், அதில் எந்த மாற்றுக் கொள்கைகளும் இல்லை. அப்போ இதில் கொள்கையில் நான் நினைக்கிறேன் அவர் எங்கேயோ கிளந்து எழும்பி வந்திருக்கார் போலக்க, அவருக்கு சில வேளைகளில் இப்போ தான் முழிச்சு கொண்டாரோ யாரும் தட்டி விட்டோ தெரியாது. ஆகவே இந்த கொள்கை அவருக்கு நீண்ட காலமாக எல்லாருக்கும் தெரியும், இதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. ஆமாம் அமைச்சர் அவர்களே, நீங்கள் அந்த இதில் இப்போ அந்த அறிவியலருக்கு வர முதல் இந்த சமஷ்டி அப்போ எங்களோட மக்களுக்கு கிடைத்த அதாவது எங்களோட மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கிடைத்த சரி இப்போ எங்களோட போராட்டத்துக்கு பிறகு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தோடு எங்களோட மக்களுக்கு கிடைத்த பல வாய்ப்புகளை இவர்கள் இந்த தமிழரசு கட்சி வழிவந்தவர்கள் அல்ல அந்த கொள்கையில் வழிவந்தவர்கள். பதில் அவர் கேட்டார், பிரபாகரனுடைய கொள்கைக்கும் தமிழரசு கட்சி கொள்கைக்கும் என்ன வித்தியாசம் என்று. பிரபாகரன் தனிநாடுன்றது தான் அவருடைய கொள்கையாக ஆரம்பத்தில் இருந்தது. அதிலேயும் நான் ஒரு இதை சொல்ல வேண்டி இருக்கின்றது. 85ஆம் ஆண்டு நினைக்கின்றேன், அப்போ கிட்டு திலீபனாக்களோடு நான் கதைத்த பொழுது நான் அப்போ இந்தியாவுக்கு போக இருந்த நேரத்தில் சொன்னார்கள், தங்களுடைய கொள்கை தனிநாடு தான், பிரபாகரன் தனிநாட்டை கையை விட்டால் இயக்கத்தை கலைப்போம் அல்லது தாங்கள் இங்கே அவரை வரவிட மாட்டோம். அப்படியே நீங்களும் அவரோட போய் கதைச்சு ஒரு பொது இணக்கப்பாட்டுக்கு வருமாறு என்னிடம் அன்றைக்கு 85 கடைசி 86 ஆரம்பத்தில் என்னோட அவர்கள் கைத்திருக்கின்றார்கள். இதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கின்றேன். அப்போ இந்த சந்திரிகாமியார் காலகட்டத்தில் கிடைத்த இந்த அற்புதமான அந்த சமஷ்டி திட்டம் அல்லது தமிழரசு கட்சி அல்லது தமிழர் விடுதலை கூட்டணியுடைய உறுப்பினர் ஈழம் திருச்செல்வம் அவர்கள் அதை வரைந்ததாக அவரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார், அது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த நேரத்தில் அதை கூட அவர்கள் எதிர்கட்சியோடு சேர்ந்து அதை எதிர்த்திருக்கிறார்கள். அன்று மாலை கொழும்பில் ஒரு பெரிய ஊர்வலத்தில் அவர்கள் முன்னின்று சென்றார்கள். அது ஒரு பக்கம். அப்போ இந்த அறிவியல் நகர் என்ற இந்த பிரச்சனை வந்த பொழுது அது ஒரு கால் அந்த யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த பல்கலைக்கழக சமூகம் என்னை சந்தித்த பொழுது என்னிடம் கேட்டார்கள், அந்த காணியை விடுவித்து தந்தால் பல்கலைக்கழகம் உங்களுக்கு பின்னால் நிற்கும் என்று சொல்லி. அதனுடைய ஒரு முக்கியமானவர், அவருடைய பேர் எனக்கு கூட வருவதில்லை, அவர் இன்னும் இருக்கிறார் உயிரோடு. அப்போ நான் சொன்னேன், பல்கலைக்கழகம் பின்னால் வருதா முன்னால் வருதான்றதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை, நான் இதை விடுவித்து தருகின்றேன் என்று சொல்லி அதை அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களோடு கதைத்து அதை நான் விடுவித்து கொடுத்தேன். அதாவது 78ஆம் ஆண்டில் பேராசிரியர் துர்ராயா காலகட்டத்திலேருந்து யாழ் பல்கலைக்கழக சமூகத்தினுடைய ஒரு கோரிக்கையாக இருந்தது பொறியியல் துறை தேவை என்று சொல்லி. அதை யாரும் அது ஒரு கோரிக்கையாகத்தான் இருந்ததை ஒழிய அதுக்கு நான் அதை கையாண்டு அதை ஏற்படுத்தி கொடுக்க மட்டும் அதை யாராலையும் அதை செய்து கொடுக்க முடியவில்லை. அதுவும் இன்றைக்கு வவுனியா வளாகம் ஒரு பல்கலைக்கழகமாக பரிணமித்தது போல இதுவும் ஒரு பல்கலைக்கழகமாக பரிணமிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு ஒரு நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். 74ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் வளாகம் தொடங்கிய பொழுது இந்த சுயலாப அரசியல்வாதிகள், இந்த தமிழரசு கட்சியினர், அந்த வழிவந்தவர்கள் அன்றைக்கு குறுக்க படுத்து கருத்த கொடியோடு அதை எதிர்த்தார்கள். எங்களுக்கு வளாகம் தேவையில்லை, பல்கலைக்கழகம்தான் தேவையன். அது அவர்களுடைய கொள்கை இல்லை, அவர்களுடைய கொள்கை
அதை எதிர்க்க வேண்டும் என்பது தான். ஆனால் பொதுவாக வரலாற்றில் வந்து வளாகம் உருவாகித்தான் அது பரிணமித்து பல்கலைக்கழகமாக வருவது உண்டு. அப்போ இதில் இந்த அட்டப்பண்ணைகள் சம்பந்தமாக எனக்கு கிடைச்ச இந்த சந்தர்ப்பங்களை விரைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக அந்த பகுதியைச் சேர்ந்த பிரதேச செயலாளர், மற்றது நாரா நக்டா, மற்றது கடல் தொழில் அமைச்சனுடைய பிரதிநிதிகள் அந்த சங்கங்களோடு கலந்துரையாடித்தான் நான் அவர்களுக்கு ஒரு தழுவல் அடிப்படையிலான அனுமதிகள் நான் கொடுத்து வந்த நான் என்று சொன்ன ஒரு சாதாரண அணுகுமுறை கூடாக போகின்ற பொழுது காலதாமதமாகும். இதை நான் வெளிப்படையாகத்தான் நான் சொல்லி வருகின்றேன். இப்போ ஆனபடியினால் அது விரைவாக இந்த கௌதாரி முனையில் கூட 52 பேர் பதிந்திருக்கின்றார்கள். அதை விட கூடவும் பதிந்திருக்கின்றார்கள். அவர்கள் என்னிடம் 2-3 நாட்களுக்கு முதல் கேட்டிருந்தார்கள், தங்களுக்கு இவ்வளவு பேர் பதிந்திருக்கின்றார்கள், தங்களுக்கு அந்த கடல் அட்டைப்பண்ணையை நிறுவுவதற்கு அமைப்பதற்கு தங்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்டிருக்கின்றார்கள். நான் ஒரு தனியார் முதலீட்டாளரோடு கதைத்து அந்த ஏற்பாட்டை செய்து கொடுத்திருக்கின்றேன். வருகின்ற 10ஆம் தேதி அளவில் பூனேரியில் அவர்களை சந்தித்து அவர்களுக்குரிய ஏற்பாட்டை நான் செய்து கொடுக்க இருக்கின்றேன். அப்போ அதில் ஒருத்தர் எனக்கு ஒரு சிலரைத்தான் அந்த இதில் தெரியும். எனக்கு கேட்க ஆச்சரியமாக இருந்தாலும் ஓரளவுக்கு சந்தோஷம். ஏனென்று சொன்னால் மக்கள் இதை முன்வந்து இந்த தொலைக்காட்சியில் சொல்லுகின்றார்கள் என்றது எனக்கு ஒரு வகையில் சந்தோஷமும் இன்னும் கூட நம்பிக்கை கொடுத்திருக்கின்றது. இதை விரைவுபடுத்தி வேகப்படுத்தி அவர்களுக்கு அதை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ அந்த இரநதீவில் இருந்தும் அவர் என்னுடைய கட்சியை சேர்ந்தவர் தான். அவர் தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த சங்கத்துக்கு தலைமை தாங்குகின்றவர்கள் பொறுப்பாக இருக்கின்றார். அப்போ அவர்கள் என்னிடம் கொண்டு வந்திருந்தார்கள் 85 பேருக்கு கடல் அட்டைப்பண்ணையை பெற்றுத்தர சொல்லி. அப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த வழிமுறைகளை கூடாக நான் அவர்களுக்கு தழுவல் அடிப்படையில் அதை பெற்றுக் கொடுத்திருக்கின்றேன். அதை விட இன்னும் ஒரு 123 பேர் என்று நினைக்கின்றேன் அவர்கள் பதிந்திருக்கின்றார்கள் இரநதீவில் பெற்றுக்கொள்வதற்காக. அப்போ அநேகமாக இன்னும் ஒரு 5-10 நாளில் நாரா நிறுவனம் அங்கு போய் அவர்களோடு கலந்துரையாடி அந்த இடங்களை அடையாளம் கண்டு அதை ஒரு மெப் வடிவத்தில் எனக்கு தருவார்கள். அது கிடைத்தவுடன் தனியார், அதாவது ஒரு கடலட்டை பண்ணையில் 10 லட்சம் கையூட்டு வாங்குவதாக புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கு இந்த மாதிரி ஏற்கனவே 85 பண்ணைகளுக்கும் ஒரு தனியார் முதலீட்டாளரோடு கதைத்து செய்து கொடுத்தேனோ அதுமாரி அவர்களோடும் கதைத்து அவர்கள் கூறிய அந்த விலை, அந்த கம்பு மற்ற அந்த குஞ்சுகளை அவர்கள் கொடுக்கின்றார்கள். அதுபோல் இந்த கௌதாரி முனையிலையும் 52 பேர் பதிந்திருக்கின்றார்கள். அவர் என்னுடைய இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தலகுகளாக கூட நின்றார், யாரும் இந்த கடல் அட்டை பண்ணைகளை எடுக்க வேண்டாம் என்று சொல்லி. அப்போ ஒரு கருத்தை சொன்னார், மிரட்டப்பட்டதாக. அப்போ அவர் மிரட்டி எடுக்க வேண்டாம் என்று சொன்னாரா, அல்ல மிரட்டி எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதா என்பதை அந்த வரலாறும் அந்த மக்களும் அதுக்கு சான்றாக இருப்பார்கள் என்று நம்புகின்றேன். மிரட்டப்பட்டு எடுக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டதா அல்லது மிரட்டப்பட்டு எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதா என்றது வரலாறு. இப்போ அவர்கள் துணிந்து வந்து முன்னுக்கு வந்து இப்படி சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தது கௌதாரி முனையில் அந்த மக்கள்தான் என்னை பலாத்காரம் பண்ணைக்கு அழுத்தம் கொடுத்து அங்கே கூட்டி கொண்டு போய் அந்த காணிகளை காட்டி, அதுக்கெல்லாம் வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் இருக்கின்றது, காட்டி இந்த காணியை தங்களுக்கு வயல் செய்வதற்கு பெற்று தருமாறு கேட்டிருந்தார்கள். அப்போ நான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு கலந்துரையாடி அவர்கள் கிட்டத்தட்ட இப்போ 105 பேர்
அதுக்கு பதிந்திருக்கின்றார்கள் தங்களுக்கு அந்த வயல் காணி தேவை என்று சொல்லி. அப்போ விவசாய துறையினரோடு கதைத்து அந்த இடத்துல வயல் செய்யலாமா, தோட்டம் செய்யலாமா என்று நான் அவர்களிடம் ஒரு அறிக்கை கேட்டிருக்கின்றேன். முதல் வாய் மூலமாக அவர்களிடம் கேட்டிருக்கின்றேன். அவர்கள் அதில் செய்யலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்போ அந்த பிரதேச செயலாளரோடு கதைத்து அந்த காணியையும் கூட நான் ஒரு தழுவல் அடிப்படையிலான் கொடுக்க இருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் அது வளமையான ஏற்பாட்டுக்களால் போய் வருமா இருந்தால் அடுத்த வருஷத்துக்குத்தான் போகும். அப்போ இந்த வருஷமே அவர்கள் இந்த மானாவாரி மழையை நம்பி ஒரு முயற்சியை செய்யட்டும் என்று சொல்லி அவர்களுக்கு 2 டிராக்டரை கூட அதை உழுவதற்கு அவர்கள் பயன்படுத்துவதற்கு கூட அதை பெற்றுக் கொடுத்திருக்கின்றேன். அப்போ என்னுடைய இந்த முயற்சி என்பது அவர்களுடைய கோரிக்கையில் இருந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு வளமான வாழ்வாதாரத்தை, ஒரு வளமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று நோக்கமே ஒழிய ஒரு போட்டி அரசியல், ஒரு பொறாமை அரசியல் அல்ல. நான் இது சம்பந்தமாக தேவையாக இருந்தால் நான் அவரோடு அந்த மக்கள் மத்தியில் போய் இந்த இதில் கதைக்கிறது போல் அங்கே போய் அவர் அதுக்கு தயாராக இருந்தால் நான் அவர்களிடம் நேராக போய் கதைப்போம். நான் வருகின்ற 10ஆம் தேதி போகின்றேன், அவரும் வருவாராக இருந்தால் அவர்கிட்ட கேட்போம், நீங்கள் மிரட்டி தடுக்கப்பட்ட நீங்களா அல்லது மிரட்டி எடுக்கிறீங்களான்றதை பற்றி நாங்கள் அவர்களிடம் கேட்கலாம். ஆம் எம்பி அவர்களே, நானும் கொஞ்சம் சொல்ல வேணும். ஆமாம், நீங்கள் அவருடன் செல்வதாக உத்தேசமா அல்லது இதற்கு பதில் என்ன உங்களின்? நான் இதில் மிக முக்கியமாக நான் நினைக்கிறேன், இதில் அமைச்சர் கொஞ்சம் குழம்பி போனார் கூட. நீங்கள் அட்டை பண்ணிய கேட்க அவர் அறிவியல் நேரம் பற்றி காய்ச்சி கொண்டிருக்கிறாரு. நீங்கள் இருங்க வாரன் ஐயா, நீங்கள் பயப்படாதீங்க. நான் பயப்படல, குழம்பாதீங்க ஐயா, குழம்பாதீங்க. நீங்களாம் உங்களுடைய இதை நீங்கள் கதை கேட்க நான் பொறுமையாக கேட்டோன்றான். சரி, நான் கதை கேட்க விடுங்க. நீங்கள் அட்டை பண்ணியை பற்றி கேட்டால் அறிவியல் நேரம் பற்றி காய்ச்சி கொண்டிருக்கிறீங்கள். திலீபனோட கதைச்சனான், கிட்டுவோட கதைச்சனான். இப்போ அவை ஒருத்தரும் இல்லை சொல்கிறதுக்கு. நீங்கள் திலீபன் கிட்டெல்லாம் உங்களோட கதைச்சிருப்பனமாண்டு வரலாறு திரும்பி பார்க்கணும். உங்களோட நீங்கள் செய்த வேலைகளுக்கு அவர்கள் உங்களோட பக்கத்தில் உங்களோட கதைச்சி இருக்க வாய்ப்பே இருக்காது. நீங்கள் எல்லாம் சொல்கிறதெல்லாம் கற்பனை கதையா, குட்டி கதையா, அல்லது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு விளங்கே இல்லை. இதெல்லாம் வரலாற்றில் புதுசாக சொன்னால் சம்பந்தனையா விஸ்கி அடித்தவர் நான் பக்கத்தில் இருந்தேன். இதெல்லாம் கதைக்கிற ஒரு அமைச்சருக்குரிய அழகான கதையாண்டு எனக்கு தெரியலை. உங்களோட பக்கத்தில் இதில் கதைக்கிற கதையா, அதனால உங்களோட அளவு என்ன, நீங்கள் இப்படி கதைக்கிறதால நீங்கள் என்னத்தை சொல்ல வாரீங்களே தெரியலை. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேணும். என்னென்றால் ஒன்று, அந்த மக்கள் களங்கட்டியில் தொழில் செய்திருக்கிறார்கள், கரவலை தொழில் செய்திருக்கிறார்கள். அந்த இடங்களில் அட்டைப்பண்ணைகள் வழங்கப்பட்டால் அந்த தொழில்கள் இல்லாமல் போகும். பெரும்பாலும் வரலாற்று ரீதியாக இலங்கையிலேயே கிட்டத்தட்ட 2700 வருஷங்கள் தொடர்ச்சியாக மக்கள் வாழுகின்ற ஒரு கிராமம் கௌதாரிமுனை. அப்போ அந்த கௌதாரிமுனை கிராமத்தில் தொடர்ச்சியாக வாழுகிற பாரம்பரியமான தொன்ம அடையாளங்களை கொண்ட கௌதாரிமுனை மக்களுடைய பரம்பரை தொழில் அவர்கள் இறால் தொழில் தான் கூடுதலாக ஈடுபடுறது. இன்றைக்கு அவங்களோட இறால் தொழில் இல்லாமலே போகுது, 100% இல்லாமல் போகுது. சரி, அவர்களுக்கு வழங்கப்படுற வயலில் நாங்கள் நல்ல விஷயம் வரவேற்கிறோம். அவர்களுக்கு வயல் காணி வழங்கப்பட்டு அவர்கள் வயல் செய்தால் நல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். ஆனால் அந்த வயலில் எத்தனை மூட நெல் வெட்டலாம் ஒரு போகத்துக்கு? அது நீ எதிர்காலத்தில் எப்படி அந்த முழுக்க 100% மணல் பாங்கான இடத்துல நெல் விளையுமா இல்லையான்றது காலம்தான் பதில் சொல்லணும். ஒரு மக்களுடைய அட்டை பண்ணி அந்த நிலத்தை பறிக்கிறதுக்கு அவர்களை ஏமாத்துறதுக்கு வயல் கொடுக்கக்கூடாது. ஆனால் அவர்களுடைய தொழிலும் இருக்க வேணும். அப்புறம் பழமையாக பாரம்பரியமாக செய்த தொழிலும் இருக்க வேணும். அதோட வயலையும் கொடுத்துருந்தீங்கன்னா ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இதெல்லாத்தையும் மூடி மறைச்சு கொண்டு புது விஷயங்களை சொல்லக்கூடாது. இந்த நீங்கள் இடையில இந்த அறிவியல் நகரில் பல்கலைக்கழகம் கொண்டு வந்த நான் அதை செய்தனான்ட்டு நீங்கள் சொல்கிறீங்கள். தொர்ராஜா இருந்த கதையெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, உண்மைதான். நீங்கள் கொண்டு வந்தீங்களா இல்லையான்றதை விட தமிழீழ விடுதலை புலிகள் இந்த மண்ணில் இருந்த பொழுது தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய எண்ணத்தில் உதித்த ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் தான் அறிவியல் நகர் பல்கலைக்கழகம். அந்த அறிவியல் நகர் பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கும் முன்னுக்கு இருக்கிற முதலாவது கட்டிடம் நிதித்துறையின் தமிழேந்தியரால் இந்தியாவிலிருந்து சிற்பிகளை கொண்டு வந்து கட்டப்பட்ட கலை மரபுடன் கூடிய மதில்களை தூண்களையும் கட்டட மரபுடன் கொண்ட கட்டடம் இன்றைக்கும் அப்படியே உயிர்ப்பாக முன்னுக்கு இருக்குது. அதை விட அதுக்கண்டு 500 ஏக்கர் காணி ஒதுக்கி அந்த தமிழ் பல்கலைக்கழகத்தை அடையாளப்படுத்தியவர் பிரபாகர். நீங்கள் பிறகு வந்த காலத்தில் ஆமி வச்சிருந்தது அரசாங்கத்திலிருந்து நீங்கள் எடுத்து கொடுத்ததெல்லாம் நல்ல விஷயம். உங்களை போல உங்களோட கட்சியில் முந்தி இருந்து இப்போ வேறு கட்சி தொடங்கின ஒருத்தர் சொல்கிறார், இல்லை நான் தான் அதை கோட்டபாயா இருந்த காலத்தில் கேட்டார், நான் தான் அதை கொண்டு வந்தாண்டு அவரும் சொல்கிறார். நீங்கள் கொண்டு வந்தீங்களா அவர் கொண்டு வந்தீங்களான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இது கொண்டு வந்தது தமிழில் விடுதலை புலியுடைய காலத்தில் தமிழ் பல்கலைக்கழகம் வந்தது. இதுக்கு இன்றைக்கும்
பல பேராசிரியர்கள் இருக்கிறார்கள், இதை தெரிந்தவர்கள், இதை பற்றி சொல்லக்கூடியவர்கள். பேராசிரியர் குணசிங்கம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், கனகராயங்குளத்தில் இருக்கிறார். நீங்கள் வேண்டாம் அவரை நேராக போய் சந்திக்கலாம். இந்த பல்கலைக்கழகம் எப்படி உருவானது, எப்படி உருவாக்கப்பட்டது, கட்டணம் எப்படி கட்டப்பட்டது, இந்த பேராசிரியர் குணசிங்கம் உட்பட இதில் ஈடுபட்டவர்கள் யார், எத்தனை புலம்பெயர் தமிழுடைய காசு அதுக்குள்ள இடப்பட்டது, இதெல்லாம் இருக்குது. நாங்கள் மூடி மறைக்கலாது வரலாறுகளை. பல்கலைக்கழகங்கள் வந்தது, நான் இது ஏற்கனவே அவரோட சந்திக்க ஒரு சந்திப்பில் சொன்னான். அப்போ நான் நினைக்கிறேன் அவர் அதை எழுதி கொண்டு வந்துருக்கிறார், இதுக்கு எதுவும் சொல்லணுமன். அவர் இன்னும் கொஞ்சம் எழுதி வந்திருப்பார், சில விட நீங்கள் அவர் சந்தர்ப்பம் கொடுக்கணும். ஏன்னா அவர் கதைக்கிறதுக்கு அவர் கணக்கை குறித்து வந்திருப்பார், மறந்து போயிடுவார். ஆகவே எங்களுடைய மக்களுக்கான வாழ்க்கை வாழ்வாதாரம் அடிப்படைகள் மிக முக்கியமானது. அவர்கள் அதை இழந்த நிலையில் நாங்கள் இவ்வளவு காலம் நாங்கள் செய்த பப்பா செய்கை எங்கள்கிட்ட இல்லை. நாங்கள் புதிய ஒரு செய்கைக்குள்ளே போகிறோம். நெல்லி செய்கை இல்லை எங்கள்கிட்ட, இல்லை மரக்கறி செய்கை இல்லை. நாங்கள் இப்படியே மீன் வளத்தில் உற்பத்தி செய்து நாங்கள் கடத்தொழிலில் இருந்த நாங்கள் இன்றைக்கு அதை விட்டு அட்டை தொழிலுக்கு மாற போகிறோம் என்றால், அதான் வருமானம் தரும் என்றால் எவ்வளோ காலம் அது இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அப்போ எங்களோட மக்களுடைய பாரம்பரியமும் வாழ்வாதாரமும் இல்லாமல் போய் அடுத்த ஒரு கட்டத்துக்குள்ள நாங்கள் இவ்வாறு தள்ளப்பட போகிறோம். இந்த விஷயங்களுக்கான எதிர்காலம் பற்றிய நம்பிக்கைகள் அவர்களுக்கு இருக்க வேணும். உங்கள்கிட்டையும் ஒரு காலம் 9 MP இருந்தவை தானே. நீங்கள் மக்கள் ஆனதரவணும் என்று கேட்குறீங்க. உங்கள்கிட்ட 9 MP 94ஆம் ஆண்டிலிருந்து நீங்கள் 2000ஆம் ஆண்டு வரைக்கும் நீங்கள் வச்சிருந்தீங்கள் தானே. அப்போ நீங்கள் ஏன் செய்யலை கன விஷயங்களை? உங்களால் செய்யக்கூடிய மாதிரி இருந்தானே. வேறு கட்சியில் MP இருக்கே இல்லையே. இங்கே முகநூலில் ஒருவர் உங்களிடம் கேள்வி ஒன்றை கேட்கின்றார். யாழ்ப்பாணத்திலிருந்து ருஷாங்கன், பிரபாகரனின் பல்கலைக்கழக கனவை நனவாக்கியவர் அமைச்சர் என்று ஏற்றுக்கொண்டார். ருஷாங்கன் அவருடைய கோஆர்டினேட்டர். அப்போ இதை கேட்கிறாங்களா எல்லாம் நீங்களும் இதில் போட்டு அவ்வளோ சரியான அமைச்சர் சரியான மகிழ்ச்சியில் இருக்கிறாருன்னா அமைச்சரை பற்றி அந்த இரணதீவில் இருக்கிற 1-2 பேர் நல்லா சொல்லிட்டார்கள். வர அவர் சொல்லிட்டார்களாம் என்னென்றால் அமைச்சர் இப்போ 3 நாள் தான் சொல்லிட்டாரு. எனக்கு சரியான மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குன்னு. அமைச்சரை செட்டப் பண்ணி அதை நீங்கள் வசந்தம் டிவியில் போட்டு காட்டினா அமைச்சர் இன்னும் இன்றைக்கு சந்தோஷமாக இருப்பார். போய் நம்ம நித்திர கொள்ள மாட்டார். அவர் ருஷாங்கன் ஆர் என்றால் இவற்றை கிளிநொச்சிக்கான கோஆர்டினேட்டர். அவர் கேள்வி கேட்கிறதும் அவர் சொல்றதும் பிரபாகரன் கனவல்ல. பிரபாகரன் நிஜமாக செய்ததை இவர் வெளியில் தான் சொல்லி தானும் செய்தான்னு சொல்றார். இது பல்கலைக்கழகம் வந்தது விடுதலை புலி என்ற காலத்தில். இதுக்கு ருஷாங்கன் இப்போ பதிலளிக்க தேவையில்லை. இல்லை, யார் அடித்து என்றாலும் மாவாகினால் அப்படி இல்லை. ராவணன் ஆண்டான் மக்களுக்கான ராமன் ஆண்டான ராவணன் ஆண்டான கூட வந்த குரங்காண்டான்னு சொல்லுகிறார். ஒன்றில் ராவணன் தான் ஆளவனும், இல்லது ராமன் தான் ஆளவனும். ஆரண்டாலும் இல்லை. 6 இடிச்சும் அரிசி அண்டல்ல. இது இடிச்சு ஏற்கனவே அரிசியாக்கு மாவாக்கப்பட்டது. இப்போ நாங்கள் தான் மாவாக்கினாங்கன்னு சொல்லக்கூடாது. அப்படி என்றால் நாங்கள் அரசியலுக்கு அப்பால் இங்கே நிறைய பேர் மக்களின் பிரச்சனைகளை பேச மாட்டீர்களா என்று கேட்கிறார்கள். உங்களது தேர்தல் மாவட்டத்தில் இந்த சேதன பசலை திட்டங்கள் எப்படி இருக்கின்றன? அந்த திட்டங்கள் சேதன பசலை விஷயம் நல்ல விஷயம், நாங்கள் வரவேற்கிறோம். ஒரு இன்றைக்கு நாட்டில் கிட்னி பிரச்சனை, இதய பிரச்சனை, மக்களுக்கு நோய் வாய் வாரதெல்லாம் இந்த ரசாயன உரங்கள், ரசாயன மருந்துகளாலான் கேன்சர் நோய் வருகிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த நாட்டில் இருக்கிறது. நாங்கள் அது ஒரு நல்ல திட்டம், அதை வரவேற்கிறோம். ஆனால் அரசாங்கம் இந்த பசலையை நிப்பாட்டினதுன்ற பிரதானமான நோக்கம் $4000 மில்லியன் அரசாங்கத்துக்கு இன்றைக்கு லாபம். இவ்வளோ பசலையும் இறக்கி மக்களுக்கு மானியமாக அந்த பசலையை வழங்குகிறேன்றால் அரசாங்கத்துக்கு $4000 மில்லியன் தேவை, $4000 மில்லியன் தேவை. ஆனால் இன்றைக்கு அதை நிப்பாட்டினதால் ஒரு இரவில் அவ்வளவும் மிகுதியாக்கப்பட்டிருக்கு. ஆகவே அரசாங்கம் தன்னுடைய வருமானத்தை சேகரித்து கொள்ளவும் இன்றைக்கு இருக்கின்ற பொருளாதார நிலைமையை மாற்றி அமைத்துக் கொள்ளவும் தான் இப்படி ஒரு இறுக்கத்தை கொண்டு வந்தது. ஆனால் இப்போ திரும்ப வர்த்தமானி வந்திருக்குது, சில ரசாயன பசலைகளை இறக்கலாமன். இந்த நேற்று முன்னால் இந்த செய்தி ஓடிக்கொண்டிருக்கு. இன்றைக்கு நேற்று பசலைகள் அல்ல, அதுக்குரிய மூலப்பொருட்கள். அப்புறம் என்ன ரசாயன பசலைக்குரிய மூலப்பொருள் வரலாம் என்றால் அது அப்புறம் இங்கே நாங்கள் செய்யலாம் தானே, அல்ல இங்கே இருக்க சேதன பசலையோட கலக்கலாம் தானே. இப்போ இது ஏற்கனவே பல்வேறுபட்ட காலங்களில் செய்யலாம், ஒரு குறுகிய இடங்களில் செய்யலாம். மற்றது ஒரு ஓவர் நைட்டில் இதை செய்யலாம். இதுக்கு ஒரு 5 வருஷமோ 3 வருஷம் ஒரு திட்டம் இருக்க வேணும். அந்த திட்டத்தின்படி முன்னுக்கு மக்கள் பயிற்றுவிக்கப்படணும். அதை விட பயிற்சிகள் வழங்கப்பட்ட நிலையில் அவர் கொண்டு வரணும். ஆனால் குறிப்பாக வடக்கில் வாழ்கிற, அதிலும் பன்னி பகுதிகளில் வாழ்கிற விவசாயிகள் இந்த அரசாங்கம் யூரியா அனுப்பாமல், பசலைகள் அனுப்பாமல், ஒரு கற்பூரம் கூட அனுப்பாமல் பொருளாதாரத்தடை விதிக்கப்பட்ட காலத்தில் வன்னியில் இருந்த ஒவ்வொரு விவசாயியும் கமன் செய்தவர் தான், அந்த நெல் வெட்டினவர் தான். அப்போ அவருக்கு ஓரளவு தெரியும், நாங்கள் சேதன பசலை போட்டு செய்யலாமா, கிளிசரியா இலையை போட்டு செய்யலாமா, அல்லது நான் மாட்டெருவோடு செய்யலாமான்றதை அவர் கண்டுபிடிப்பார், அவர் செய்வார், அவரால் ஏழும் ஓரளவு. ஆனால் ஒரு ரசாயன பசலைகளில் இருக்கிற தன்மைகளை மாற்றி அமைக்கிறதுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதை உடனே செய்யலாம்.
அதுக்கு ஒரு கால அவகாசம் வழங்கப்பட்டு மெல்ல மெல்ல மக்கள் அதுக்கு பயிற்றுவிக்கப்பட்டு அவர்களுடைய இடங்களில் இருக்கிற சேதன பசலைகள் இனங்காணப்பட்டு அது உடனே தயாரிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட வேணும். ஏதோ நாடுகளில் இருக்கிற கழிவுகளை கொண்டாடுறதுக்கு அல்லது இன்னொரு நாட்டில் இருக்கிற கழிவுகளை கொண்டு வந்து இந்த மக்கள்கிட்ட திணிக்கிறதுக்காக ரசாயன பசலைக்கு பதில் சேதன பசலைக்கு பதில் இயற்கை பசலை என்று நாங்கள் சொல்லிடலாம். அது அவ்வளவு பொருத்தமானதாக அமையாது. இப்போ அது உடனடியாக இல்லை என்றாலும் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற இயற்கை உரத்துக்கு நாங்கள் எப்பவும் ஆதரவாக இருப்போம். ஆனால் அதுக்கு ஒரு கால அவகாசம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். தொலைதூரம் பார்க்கும்போது மக்களின் ஆரோக்கியம் அங்கே மிக முக்கியம். அதான் நான் சொல்கிறேன், தொலைதூரம் பார்க்கும் பொழுது மக்களுடைய ஆரோக்கியம் முக்கியம். அநேகமாக நீங்கள் பாருங்கள், இலங்கையில் ஒப்பீட்டு அளவில் கேன்சரில் கூட சாகிறாக்கள் வடகிழக்கை சேர்ந்தவங்க தொகை பெர்சன்டேஜில் பார்த்தீங்க. இப்போ நாங்களும் அதை விரும்புகிறோம். இன்றைய கிட்னியால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதிகமானவர்கள் இந்த நாட்டில் எல்லா இடமும் இருக்கிறார்கள். அப்போ இதில் கிட்னி நோய்க்கும் கூட எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரசாயன மருந்துகள் பசலைகள் நாங்கள் உட்கொள்கிற உணவு பழக்க வழக்கங்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதுக்கு உடனே ஒரு இடைவெளி நாங்கள் நிப்பாட்டி போட்டு அடுத்த நாள் நீங்கள் இயற்கை பசலைக்கு மாறணும்னு சொல்லிடலாம். இதுக்கு ஒரு கடைசி ஒரு கால அவகாசம் 1 வருஷமோ ஒரு 6 மாதமோ அல்லது ஒரு கால பீரியட்டை வழங்கப்பட்டு அவளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கணும். அதுக்குரிய மூலப்பொருட்கள் தேட வேணும். அந்தளவு விடயங்களும் இருந்தால் தானே. மாடு இல்லாமல் எப்படி எருவு எடுக்கிறது? மாடுகள் வளர்க்குற கிளிநொச்சி மாவட்டத்தில் கூட இன்றைக்கு எத்தனையோ வருஷங்களாக ஒரு ஒரு மாடுகள் வளர்க்குறதுக்கான மேய்ச்சல் தரைகள் இல்லை. இன்றைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டால் அதை விடுவிக்கிற அளவுக்கு அவர்கள் தயாராகவும் இல்லை. அப்போ இன்றைக்கி அந்த அளவுக்கு மாடு வளர்க்கக்கூடிய இடங்களில் முல்லைத்தீவு கிளிநொச்சி போன்ற மாவட்டங்களில் ஒரு ஆங்காங்கே ஒரு பிரதேச செயலாளர் பிரிவுக்கு 2 மேய்ச்சல் தரைகளாக உருவாக்கப்பட்டால்தான் மாட்டின் அளவு அதிகரிக்கும். இப்போ மாடு இருந்தால் தான் பசலை வரும். அடுத்து அது சிறுநீரில் இருந்து எருவில் இருந்து மாட்டுக்கான உணவு, அதை தொடர்ந்து இயற்கையாக கிடைக்கிற குப்பை கூலங்கள் எல்லாத்தையும் வச்சு தான் இதை செய்யலாம். அப்போ இது ஒரு நீண்ட பயணம். இதுக்கான சரியான தயார்படுத்தல் ஆயுதங்கள் இருக்கணும். இருந்தால் தான் இதை செய்து முடிக்கலாம். ஆமாம் அமைச்சர்கள், இதே கேள்வி நானும் உங்கள்கிட்ட கேட்கின்றேன். சேதனம் முதல் அவர் அந்த சொன்னதுக்கு நான் சிலதுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கின்றது. இப்போ வரலாறு இல்லாதவர்கள்தான் மற்றாக்களுடைய வரலாற்றை தங்களுடைய வரலாறாக எடுத்து காட்டுறது இந்த தமிழ் அரசியலுக்குள்ள இருக்குது. ஆனால் எங்களுக்குன்ற ஒரு வரலாறு இருக்குது. மற்றது வரலாறை விளங்கி கொள்ளாத வகையில் இப்போ இதில் இந்த கௌதாரி முனையில் பாரம்பரியமாக செய்த தொழிலை யாரும் அங்கே தடுக்க இல்லை. அதுக்கு மேலதிகமாகத்தான், அதாவது இப்போ சட்டவிரோதமாக எதுவும் நடக்குமா இருந்தால் அது தடுக்கப்படும். ஆனால் இறால் தொழிலை எந்த வகையிலையும் தடுக்க போகிறது இல்லைன்னா அது தொடரும். ஆனால் அந்த தொழிலை என்ன மாதிரி விஞ்ஞானபூர்வமாக செய்யலாம்ன்றதைத்தான் நாங்கள் பார்க்கலாமே ஒழிய மற்றும்படி இப்போ அவர்கள் செய்து கொண்டிருக்கிற தொழிலை தடுத்து அல்லது அதை இல்லாமல் பண்ணி அட்டை பண்ண கொண்டு போகிறதுன்றா இல்லை. அதை நான் சொன்னது போல் அது அந்த மக்கள் மத்தியில் போய் கதைப்போம். அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்ன்றதை நாங்கள் பார்க்கலாம். மிரட்டப்பட்டு வேண்டாம் என்று சொல்லுகின்றார்களா இல்லை மிரட்டப்பட்டு வேணும் என்று சொல்லுகின்றார்களா என்பதை பற்றி வருகின்ற 10ஆம் தேதி அங்கே பூனேரிக்கு வந்தால் அதை நான் வெளிப்படுத்தலாம். மற்ற நான் அறிவியலாளரை பற்றி இவர் பலர் உரிமை கோருகின்றதா சொன்னார். அவரும் ஒரு கட்டத்தில் அதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்குது. அவர் கூட ஒரு கட்டத்தில் தாங்கள்தான் கொண்டு உரிமை கோரின சான்றிதழ்களும் இருக்குது. அடுத்தது அதாவது அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். அப்போ என்ன செய்தார்கள் என்று கேட்குறார். அது என்ன அவர் நித்திரையிலேருந்து எழும்பி வந்து அதை பற்றி கதைக்கிறாரா அல்லது விளக்கம் இல்லாமல் அறியாமல் கதைக்கிறார்ன்றது அவருக்கு தான் வெளிச்சம். அறிஞ்சும் அறியாமலாக இருக்கிறான் அவருக்கு தான் வெளிச்சம். ஆனால் எங்களுடைய காலகட்டத்தில் நாங்கள் நிரம்ப செய்திருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு வடக்க அண்டியன் சந்திரிகா அரசாங்கம் அதை சுவீகரிக்க வழி கிடைக்கல. நாங்கள் நாடாளுமன்றத்தை பகிஷ்கரித்து அதை நாங்கள் நிப்பாட்டி இருக்கிறோம். அதுமாதிரி குடிசன மதிப்பீட்டை அன்றைக்கு செய்ய வழி கிடைக்க நாங்கள் அதை நிப்பாட்டி இருக்கிறோம். அதில் ஜாழ் நூலகத்தை அழிவினுடைய சின்னமாக வெளிப்படுத்தணும் என்று சொல்லிக்க நாங்கள் இல்லை, ஆக்கத்தினுடைய சின்னமாக வெளிப்படுத்த வேணும் என்று அப்படி கணக்க எங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள்
அதிக அளவில் இருக்கைகளை கணக்கு நாங்கள் செய்திருக்கிறோம். அதால் நான் தொடர்ந்து மக்கள்கிட்ட கேட்குறேன் தர சொல்லி. ஆனால் இவர்கள் அதிக அளவாக இருந்த இன்னத்தை செய்தவ எங்களோட மக்களுக்கு அழிவை இழப்ப துன்பங்களை துயரங்களை தான் செய்தவ. இவர்கள் கொண்டு இந்த நல்லாட்சியில் ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கும் ஒரு வரவு செலவு திட்டத்திலையும் பட்டியலை வாங்கி கொண்டு கண்மூடித்தனமாக அவர்கள் அதற்கு ஆதரவளித்தார்கள் ஒழிய எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஆதரவளிக்க இல்லை. ஆனால் வேறு சில சிறுபான்மை கட்சிகள் அதையெல்லாம் செய்திருக்கு. ஒருக்கா ரிசார்ட் மற்றது மனோ கணேசன் ஆக்கள் எல்லாம் அதாவது 6 மணிக்கு நடக்க வேண்டிய வாக்கெடுப்பை இரவு 9-10 மணி மட்டும் கொண்டு போனவை ஏனென்றால் அரசாங்கத்தோட பேரம் பேசி அதை பெற்றுக்கொண்டு தான் அவர்கள் அந்த வாக்களிப்பில் கலந்து கொண்டது. ஆனால் இவருடைய இந்தியன் தலைவராக இருக்கிறவர் முன்னாடியெல்லாம் ஓடிக்கொண்டு திரிகிறார். ஒருக்கா பிரபா கணேசன் அதில் சொன்னார், என்ன எங்கள்கிட்ட வந்து கேட்டார், இவருடைய இந்தியன் தலைவர் இதை நீங்கள் எதிர்க்க வேண்டாம். அப்போ நாங்கள் அதில் மொழிபெயர்ப்பு கேட்ட நாங்கள் இது சிங்களத்தில் மட்டும்தான் வந்திருக்குது, எங்களுக்கு தமிழ் மொழிபெயர்ப்பும் தேவையான. ஐயோ இதை குழப்ப வேண்டாம், நீங்கள் இதை பாஸ் பண்ணுங்க, நாங்கள் இதை உங்களுக்கு பிறகு தமிழ் மொழிபெயர்ப்பை அனுப்புவோம்ண்டு. அப்போ மனோ கணேசன் சொன்னார், இல்லை மனோ கணேசன் இல்லை பிரபாகரன் சொன்னார், இல்லை எங்களுக்கு மொழிபெயர்ப்பு தேவையாண்டு. அப்போ ஒருக்கா இவருடைய அவருடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர் அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் வச்சு தாறுமாறாக பேசி போட்டார், நீ என்ன கதைக்கிறேன்ட்டு சொல்லி. அப்போ நாங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்ச நேரத்தில் எல்லாம் எங்களுக்கு அதிக அளவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த நேரத்தில் தமிழ் மக்களுடைய பல பிரச்சனைகள், அது அரசியல் உரிமை பிரச்சனையாக இருக்கலாம், அல்ல அபிவிருத்தியாக இருக்கலாம், அல்ல அன்றாட பிரச்சனையாக இருக்கலாம், நாங்கள் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்கள் தீர்வு கண்டிருக்கிறோம். அதுக்கு வரலாறு இருக்குது, வரலாற்று பதிவுகள் இருக்குது. இப்போ திலீபனோட நான் கதைச்சதா கிட்டுவோட கதைச்சான்றது சிலவுல இவருக்கு அந்த வரலாற்றில் இவருக்கு சம்பந்தம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இவர் வரலாறோடு சம்பந்தப்பட்டதப்போ அதாவது கிளிநொச்சிக்கு படைகள் போயக்கில் இவர் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு ஐசிஆர்சி எஸ்எல்ஆர்சி வண்டியில் இங்கால ஓடி வந்துட்டார். அவர் வரையக்கில் இவருடைய மைத்துனரால் திரட்டப்பட்ட தங்க நகைகளை இங்கால கொண்டு வந்ததாக அந்த செய்திகள் இருக்குது, அப்படி கணக்கு இருக்குது. இல்லை நான் கதைச்சொன்று கேட்க நீங்கள் அதை குழப்ப முடியாது. அப்படி நீங்கள் கதை கேட்க நான் கதைக்காம இருந்தது இல்லை அது நீங்கள் உங்களுடைய காலகட்டத்தில் இல்லை உங்களோட காலகட்டத்தில் நீங்கள் அந்த பண்பை சொல்லுங்க. இல்லை உங்களுடைய அது என்னுடைய பண்பு எனக்கு தெரியும், என்னுடைய அனுபவம் என்னுடைய பண்பு வந்து எனக்கு தெரியும். நீங்கள் குழப்ப வேண்டாம், நீங்கள் கதை கேட்கல குழப்ப வேண்டாம் என்று சொன்ன நீங்கள் நான் இடமறிச்ச கதைக்கே இல்லை. அப்படியே நான் கதை கேட்க நீங்கள் அதை இது பண்ண வேண்டாம். நான் கதைச்சு முடிச்ச பிறகு நீங்கள் சொல்லுங்க. சம்பந்தன் வந்து அந்த விஸ்கி கிளாஸோடு இருந்தது வந்து எல்லாருக்கும் தெரியும், வரலாற்றுக்கு தெரியும். அதை நான் உதாரணமாக நடந்ததான் சொன்னான் ஒழிய ஒளிச்சு மறைச்சதையும் சொல்லையில் அது எல்லாருக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். அவர்களோட கதைக்கிற நேரத்தில் கூட சம்பந்தன் அவர்கள் அதை வச்சிருப்பார் இரவில். ஏன் நாங்கள் அதை மூடி மறைச்சு கதைக்க வேணும். அப்போ இதில் வந்து நீங்கள் மற்ற கேள்விகளுக்கு போனீங்கள், அதுக்கு எனக்கு இன்னொன்று கேள்வி கேட்டீங்கள். அதுக்கு முதல் இந்த சேதன பசலையை பற்றி கேட்ட நீங்கள். அப்போ இந்த அரசாங்கம் கோட்டாபய ராஜபக்ச அவர்களுடைய தலைமையில் இருக்கிற அரசாங்கம் அல்லது மஹிந்த ராஜபக்ச அவர்களது வழிகாட்டலில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த நாட்டு மக்கள் சேதன பசலையை அதாவது இயக்க பசலையை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். அது உண்மையாக எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்று தான். ஆனால் அந்த காலகட்டம் என்றதில் அதாவது முழுமையாக உடனடியாக அதற்கு மாற முடியாதுன்றதை அவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். படிப்படியாக மாற்ற வேண்டும், ஆனால் அதை நோக்கி போக வேண்டும் என்றதற்கான நடவடிக்கைகள் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்க அந்த மாறுற காலகட்டத்தில் என்ன நடக்குது என்று சொன்னால் இந்த பிரச்சனைகள் வர செய்யும்.
இப்போ அதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் விரைந்தெடுக்கின்றது. இப்போ சமீபத்தில் கூட எங்களுடைய மக்களுக்கு உரிய இந்த தடுப்பூசி, அப்போ தடுப்பூசி எங்களுக்கு போதுமான அளவு எங்களுக்கு கிடைக்க இல்லை. அப்போ இவர்கள் எல்லாம் சொன்னார்கள், தாங்கள் அங்கேருந்து எடுப்பிப்போம் இங்கேருந்து எடுப்பிப்போம் என்று சவாடெல்லாம் விட்டார்கள். அவருக்கு ஒரு தடுப்பூசியை கூட அவர்கள் சொன்னது போல் யார்கிட்டமிருந்து எடுக்க முடியல. அப்போ நாங்கள் நீண்ட காலமாக அரசாங்கத்திட்ட கேட்டுக்கொண்டிருக்கோம். அமைச்சரவையிட்டையும் நான் அடிக்கடி வடகிழக்கு மக்களுக்கு இந்த தடுப்பூசிகள் போதுமான அளவு இல்லை, அதை விரைவில் தர சொல்லி. அப்போ ஒருக்கா ஜனாதிபதி கூப்பிட்டார் சொல்லி, அப்போ இந்த சீன தூதுவரும் அங்கே இருந்தார். அப்போ சீன தூதுவர் 16 லட்சம் தடுப்பூசிகளை ஜனாதிபதி அவர்களிடம் கையளித்திருந்தார்கள். அந்த நிகழ்ச்சியில் நானும் இருந்தேன். அப்பொழுது அவர் என்னிடம் வடகிழக்குக்கு தன்னுடைய அமைச்சரவை சார்பாக தன்னுடைய பிரதிநிதியாக இவர் இருக்கின்றார், நான் இதை அவரிடம் கையளிக்கின்றேன் என்று சொல்லி அவர் அதை சொல்லியிருக்கின்றார். அது நான் ஏன் சொல்லுகின்றேன் என்ற அறிவியல் நகரை என்ன மாதிரி கடலட்ட பண்ணைக்கு நான் தொடர்புபடுத்தினேன் என்று சொன்னால், எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் நாங்கள் இதை எங்களுடைய மக்களுக்கு செய்து கொண்டிருப்போம், செய்தோம் என்றதுக்காகத்தான் சொன்னான். அப்போ அதுபோல் இந்த பசலை பிரச்சனை வடக்கு பகுதியில் இலங்கையினுடைய ஏனைய பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வடக்கு பகுதியிலேயும் இருக்கின்றது. நான் அதில் கூட கவனம் செலுத்தி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண இருக்கின்றேன். நான் விரைவில் வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய 5 மாவட்ட அரசாங்க அதிபரையும் மற்றது வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய ஆளுநரையும் மற்றது இன்றைக்கு வடமாகாணத்தில் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற பிரதம செயலாளர், எனக்கு அந்த நியமனத்தில் எனக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு விருப்பமின்மை இருந்தாலும் அவர் நியமிக்கப்பட்டு விட்டார். நாங்கள் அவரோடு சேர்ந்து தான் போக வேண்டும். அவர் தவறு விட்டால் நான் அதை மாற்றுவேன் அல்லது திருத்துவேன் என்றதையும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கொண்டு, இந்த பசலை விடயம் சம்பந்தமாக விரைவில் வடமாகாணத்தில் ஒரு உயர்மட்ட ஒரு சந்திப்பு ஒன்று செய்ய இருக்கின்றேன். இப்போ இதில் நீங்கள் ஒரு கருத்து வந்தது, ஏன் சக நாடாளுமன்ற உறுப்பினர்களை கலந்துரையாடுவதில்லை என்று சொல்லி. ஒன்று கொரோனா மாத்திரமல்ல பிரச்சனை, ஆனால் நாங்கள் ஒரு 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 எங்களோட மக்களுடைய நலன் கருதி அவருடைய எதிர்காலம் கருதி நாங்கள் முன்னெடுக்கின்ற பொழுது அதுக்கு தடைகளாக அதாவது இப்போ எங்களுடைய தேசிய தலைவர் மேதகு அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள் முந்தையோருக்க சொல்லியிருக்கின்றார்கள், அதாவது நாய் தெருவில் போகின்ற பொழுது நாய்கள் குறைக்கும், எல்லாத்துக்கும் கல் விட்டு அறிய முடியாதுண்டு. அப்போ அவர் என்னுடைய சின்ன வயதில் அவர் சொன்னது, என்னுடைய அந்த தேசிய தலைவர் மேதகு அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள் சொன்னது எனக்கு இன்னும் ஒரு மனப்பதிவாக இருக்கின்றது. அந்த வகையில் இவர்கள் ஊழையிட்டு கொண்டு அல்லது குறைத்து கொண்டிருப்பார்கள். அப்போ அதுக்கு ஒரு இடைஞ்சலாக ஒரு அரியண்டமாக போய்விடும் என்றதுக்காகத்தான் இந்த கொரோனா காலகட்டத்தில் நான் அந்த கொரோனா இதையும் பார்க்காமல் எல்லா இடம் போய் வந்ததை செய்து கொண்டிருக்கின்றேன். அதுக்காக நான் தொடர்ந்து அதை நான் அந்த 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 இதை இப்பொழுது இப்போ எனக்கு கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் இந்த மாதம் அந்த மாவட்டத்தினுடைய அந்த ஒருங்கிணைப்பு குழு அபிவிருத்தி குழுவை நடத்துவதற்காக அனுமதியை அவர் என்னிடம் கேட்டிருக்கின்றார். நான் ஆளுநரோடு கதைத்து ஒரு முன் அறிவித்தலோடு என்றால் இப்போ திடீரென்று நாங்கள் அழைக்கின்ற பொழுது அந்த 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 யாழ்ப்பாண தேர்தல் யாழ் மாவட்ட கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த நேரம் செலவுகளை பொருந்தாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு ஒரு பொருத்தமான நேரத்தையும் காலத்தையும் கொடுத்து நாங்கள் அதுக்கு அங்கு அழைக்க இருக்கின்றேன். அந்த நேரத்தில் நாங்கள் அதில் கலந்துரையாடலாம். அவர்களுடைய கருத்து நியாயமானதாக
சரியானதாக நடைமுறை சாத்தியமானதாக இருக்குமா இருந்தால் நான் நிச்சயம் அதை ஏற்றுக்கொள்வேன். ஒரு காலம் நான் பிடித்த முயலுக்கு 3 காலண்டு நான் ஆயுத போராட்ட காலத்திலையும் சொன்னது கிடையாது, தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்ட காலத்திலையும் நான் அப்படி சொன்னது கிடையாது. என்னுடைய இது அதாவது பிரபாகரனுடைய பாதை அழிவை நோக்கி செல்லுகின்றது. அது எங்களுடைய மக்களையும் எங்களுடைய இளைஞர்களையும் அது அழிவுக்குள்ளாக்க போகின்றது. தாங்களும் அதுக்குள்ள அழிய போயினம் விட்டில் பூச்சியாக. ஆனபடியினால் அதை நிறுத்தி யுத்தத்தை நிறுத்தி நாங்கள் அரசோடு பேசுவோம் என்று நான் அவர்களுடைய கட்சி தலைவர் கௌரவ மாவசேனாத ராஜா அவர்களிடம் நாடாளுமன்றத்தில் அவர் அன்று நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற பொழுது அவரோடு மாத்திரமல்ல அந்த 22 பேர் நாடாளுமன்றம் வந்தபோது கூட நான் அவர்களிடம் அதுக்கு முதலும் அந்த காலகட்டத்தில் கதைத்திருக்கின்றேன். வாருங்கள், நாங்கள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் போய் பேசுவோம், பேசி இந்த என்றால் இப்போ கிழக்கு மாகாணத்தில் படைகள் நடவடிக்கை எடுத்த பொழுது புலி உறுப்பினர்களுக்கு ஓடுவதற்கு வடமாகாணம் இருந்தபடியினால் அங்கு அழிவுகள் குறைவாக இருக்கும். ஆனால் வடமாகாணத்தில் கிழக்கு மாகாணம் விடுவிக்கப்பட்டு வடமாகாணத்தை விடுவிப்பதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளுகின்ற பொழுது அவர்களால் ஓட முடியாது, திருப்பி தாக்க வேண்டி வரும். அப்போ பாரிய அழிவு எங்களோட மக்களுக்கும் எங்களோட இளைஞர் யுவதிகளுக்கும் ஏற்படும். ஆனபடியினால் நாங்கள் அந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு பேசுவோம் என்று அவர் ஓம் என்று சொல்லிவிட்டு வரவில்லை. நான் இடையில நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற பொழுது அதை நான் கதைத்திருக்கின்றேன். அது வரலாற்று பதிவு இருக்கும். சில வேளை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் வரலாறு இருக்குதா அல்லது அப்படி கதைத்திருப்பினமா என்றெல்லாம் அவர் தன்னுடைய பழமையான இதை அவர் மேற்கொள்ளலாம். ஆனால் இது உண்மை. நான் அப்பொழுது அவரிடம் கேட்டிருக்கின்றேன், நாங்கள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சோடு கதைத்து நானும் சேர்ந்து வருகின்ற பொழுது அவருடைய மனதில் மாற்றங்கள் ஏற்படலாம். ஏற்கனவே அவருடைய கை உயர்ந்திருக்கின்றது, அவருடைய நாங்கள் போய் கதைப்போம் என்று அதுக்கு அவர்கள் வரவில்லை. ஆமாம், எம்பிக்கு பதிலளிக்க வாய்ப்பு வழங்க முதல் ஒரு சிறிய கேள்வி நீங்கள் அமைச்சரிடம் சுருக்கமான ஒரு பதிலை எதிர்பார்க்கின்றேன். கல்முனையிலிருந்து கஜரூபன் கேட்கின்றார், கல்முனை பிரதேச செயலக தரம் உயர்த்தலுக்கு நடவடிக்கை எடுக்க முடியுமா அமைச்சரே? முதல் நீங்கள் ருசாங்கர் என்ற ஒரு பெயரை குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். யார் இந்த ருசாங்கர் என்ற என்னுடைய ஒரு ஒருங்கிணைப்பாளர் இருக்கின்றார். ஆனால் அவர் தான் கேட்டாரான்றது எனக்கு தெரியாது. சரி, அதை கேட்டிருந்தாலும் அது அவருடைய கருத்தாகத்தான் அவர் கேட்டிருக்கின்றாரே ஒழிய என்னுடைய ஒருங்கிணைப்பாளர் என்று அதில் போட்டிருக்கிறாரா? இல்லை, யார்ட்டு ஒருங்கிணைப்பாளர் என்று போட்டிருக்கிறாரா? இல்லை, அப்படி வரவில்லை. அப்போ இந்த ருஷாங்கர் என்று தெரிய இல்லை. ஆனால் என்னுடைய ஒருங்கிணைப்பாளர் கேட்டாலும் அதில் தவறு இல்லை. மற்றது இது நீங்கள் சொன்னீர்கள், இந்த கல்முனை தரம் ஏற்றுறது, அது தமிழர் என்ன அதாவது தமிழரசு கட்சிக்கு அந்த வாய்ப்பு நல்லாட்சி என்று அவர்கள் சொன்ன காலத்தில் அவர்கள் அதை செய்திருக்கலாம். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலையும் பணப்பட்டிகளை வாங்கி கொண்டு அந்த எவ்வளோ மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்காமல் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் எனக்கு போதிய அரசியல் பலம் இருக்குமாக இருந்தால் நான் இந்த பிரச்சனைக்கு நிச்சயம் தீர்வு காண்பேன். நான் இந்த நடந்து முடிஞ்ச தேர்தலில் நான் ஒரு 4-5 ஆசனங்களை வடகிழக்கில் எதிர்பார்த்தினேன். எனக்கு அது கிடைக்கவில்லை. அதால் எனக்கு அந்த போதிய அரசியல் பலன் கிடைக்கவில்லை. கிடைத்திருந்தால் நான் அதை நிச்சயமாக. அதேபோல் ரமேஷ் ரஜித் என்பவர் கேட்கின்றார், வடக்கு மாகாணத்தில் நியமனம் பெற்றும் இன்று வரை பணிக்கு செல்ல முடியாமல் இருக்கும் சுகாதார தொண்டர்களின் நிலைமை என்ன? அவர்களுக்கு தீர்வை தருவீர்கள்? அவரையும் எனக்கு யாரென்று தெரியாது. அவருடைய கருத்து போல திட்டமிட்ட கேள்விகள் யாருடைய திட்டமிட்ட கேள்வியோ தெரியாது, அல்லது இயல்பாக வந்த கேள்வியோ தெரியாது. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றேன். ஆமாம் எம்பி அவர்களே, உங்களுக்கான வாய்ப்பு. இதில் மிக முக்கியமாக ஒரு தாள கதைக்கீழாக வந்தால் நாங்கள் இந்த தமிழில் ஒரு பழமொழி இருக்குன்னா, இயலாதவன் பெண்டில் போட்டு அடித்தேன். அது மாதிரி தன்னால் இயலாதென்றால் பொய்யான கருத்துக்களை நாங்கள் பரப்பக்கூடாது. நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பட்ஜெட்டுக்கு பெட்டியில் காசு வாங்கினது, பெட்டகத்தில் வாங்கினது என்றால் அதை உறுதிப்படுத்துவோம்.
அல்லது சொல்ல வேணும். இல்லை எல்லாருக்கும் தெரியும் ஊடக பரப்பு இருக்குது, அதில் என்ன வகையில் அது வந்தது, எப்படி வந்தது, இங்கே சேர்ந்துருக்கு, இந்த நிதியில் போடப்பட்டது தெரியணும். இது சும்மா நாங்கள் இதில் வந்திருந்து ஒரு பொய்யலையே சொல்லி வாழ்க்கை முறை பழகினதில் சொல்லி கொண்டிருக்கக்கூட ஒரு அமைச்சருக்கு அது வடிவம் இல்லை. இதை விட மிக முக்கியமாக நாங்கள் யுத்தம் நடக்கிற காலத்தில் நான் எனது குடும்பத்தை நான் விஸ்வமடு வரையும் கொண்டு போய் விட்டுட்டு அஞ்சலில் வந்தேன். காரணம், அந்த காலகட்டத்தில் பரீட்சை வினாத்தாள்களோ இல்லை விடைத்தாள்களோ கடிதங்கள் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்துக்கு ஊடாகத்தான் தென்னிலங்கைக்கு நகர்த்தப்படுறது. அப்போ இந்த செஞ்சிலுவை சங்கத்தினுடைய கிளிநொச்சி மாவட்ட கிளையின் செயலாளராக நான் இருந்த காரணத்தால் நான் அந்த வாகனத்தோடு ஒரு ஆள் வர வேணும், தலைவரோ செயலாளரோ இங்கே நாங்கள் வர வேணும். அப்போ நான் அந்த நேரத்தில் தலைவர் வர முடியாத காரணத்தால் செயலாளராக நான் அந்த வாகனத்தோடு சேர்ந்து வந்தால் ஓமந்தையில் வச்சு ஒவ்வொரு கடிதங்களும் வெட்டப்பட்டு அந்த கடிதங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு அவ்வளவும் பார்க்கப்பட்டு தான் திரும்ப அந்த கடிதங்கள் வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட காலமாக நாங்கள் 9-10 மணிக்கு ஓமந்தைக்கு வந்தால் பின்னர் 4-5 மணி வரையும் அனைத்து தபால் பொதிகளும் பிரிக்கப்பட்டு தான் ஒவ்வொரு கடிதங்களாக பிரிக்கப்பட்டு தான் பிறகு பேக்கில் கட்டப்பட்டு திரும்ப வவுனியா வரையும் கொண்டு வார். அப்போ அதில் நகை கொண்டு வந்தவர் இவர் சேர்த்தவர் என்று சிறுபுள்ளத்தனமாக ஒரு அமைச்சர் இருந்து கதைக்கிற இடமா எனக்கு தெரியல. இது ஒரு இப்படியான கதைகளை அவர் கதைக்கிற பொழுது அதை உறுதிப்படுத்தி கதைக்க வேணும். கொண்டிருந்தா இந்த பார் இதென்ன அவர் சொல்கிற மாதிரி அவற்றை ஆக்கள் கொண்டு சீடியை வச்சு போட்டு படம் எடுத்தால் அவரும் ஆர்மி போலீஸ் இவருடைய ருசாங்கன் உட்பட எல்லாரும் வந்து தான் 2013ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் எங்களோட காரியாலயத்துக்குள்ளே இவற்றை ஆக்கள் இவர்கள்ட்ட செட்டப் பிளான் வந்து ருசாங்கன் தான் நேராக வந்து 2 படம் எடுத்தவர் வந்து நின்று சீடியையும் வச்சு இவர்கள் அதுக்கு கை C4 குண்டுகளையும் வச்சு எங்களுடைய ஆஃபீஸில் வேலை செய்த வேளமாளிகதனையும் பொன்காந்தனையும் கைது செய்து கொண்டு போய் 13 மாதங்கள் சிறையில் வச்சிருந்த பிறகு இராணுவம் தாங்கள் மன்னிப்பு கேட்டு இன்றைக்கும் நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. நீதிமன்றத்தால் அவர்கள் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டார்கள். நாங்கள்லாம் செய்த நாங்கள் மன்னித்து கொள்கிறோம், நாங்கள் அவர்களை விடுதலை செய்ய தயாராக இருக்கிறோம். ஒரு சம்பவம் அவர்கிட்ட இல்லையேன்னு நீதிமன்ற தீர்ப்பு கூட அவர்கள் மன்னிப்பு கேட்டது இருக்கக்கூடியதாக இதுவளவு நடந்து முடிஞ்சது. இப்போ திரும்ப பொய்களை சொல்லக்கூடாது. ஒரு மனுஷர் கதைக்கிற பொழுது நேர்மை இருக்கும். நேர்மை இருந்திருந்தால் இன்றைக்கு ஒரு பெரிய தலைவனாக இருந்திருக்கலாம். இன்றைக்கு இவருக்கு பின்னால் இன்றைக்கு பெரிய ஒரு மக்கள் அணி இருந்திருக்கும். இன்றைக்கு எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் வச்சிருந்திருக்கலாம். இன்றைக்கு ஏன் மக்கள் இவ்வளவு நடந்தும் நீங்கள் இவ்வளவு கதைச்சானே இவ்வளவு சொன்னானே உங்களுக்கு பின்னால் மக்கள் வர தயார் இல்லையே? உங்களுடைய கொள்கையற்ற நியாயமற்ற நீதியற்ற உங்களோட செயல்பாடுகளால் நீங்கள் செய்த கொலைகளால் இன்றைக்கும் செம்மணியில் 3000 பேரை நீங்கள்லாம் வெட்டி தாட்ட நீங்கள் அரசாங்கத்தோடு சேர்ந்து அல்லப்புட்டியில் உங்கள்கிட்ட கொண்டு வந்த 60 இளைஞர்களை அந்த நேரம் அந்த தாய் தகப்பன் சொல்லிக்க சொன்னீங்க, நீங்கள் விடுங்கோ அதை நான் மீட்டு தருவேன். அவ்வளோ வரையும் கொண்டே மண்டதை கிடங்களை போட்டு தாட்டது தானே. ஏன் அந்த நேரம் உங்களால் அவர்களை மீட்டு கொடுக்க முடியல? அப்போ நீங்கள் எத்தனை பேர் கொலைகளுக்கு காரணமாக இருந்தீங்க? இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் எத்தனை 1000 இளைஞர் யுவதிகளை கொலை செய்ததில் EPDPக்கு பெரிய பங்கு இருக்குது. அந்த கொலையினுடைய மிகப்பெரிய சூத்திரதாரி நீங்களும் தான். இன்றைக்கி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையம் சொல்லுதே, இராணுவத்தினுடைய மிலிட்ரி குரூப்பாக EPDP இருந்தது, அவர்கள் கொலைகளை செய்தது என்று சொல்லி மனித உரிமை ஆணையமே சொல்லுது. இப்போ இவ்வளவு நடந்து வந்து கடந்து தான் நீங்கள் நீங்கள் இவ்வளோ கொலைகளுக்கு நீங்களும் காரணம் தானே. அப்போ நீங்கள் இதை விட்டு விலகி போயிடாது. ஆகவே இந்த கொலைகளை எல்லாம் செய்து போட்டு நீங்கள் திரும்ப நாங்கள் அவர் கதைச்சவர் என்னோட இவர் கதைச்சவர் என்று பொய்களை சொல்லாதீங்க, உண்மைகளை சொல்லுங்க, மக்களுக்கு உண்மையாக நடவுங்க. மக்கள் உங்களுக்கு பின்னால் நம்பி வந்தால் வரட்டும், அது வரலாறு சொல்லட்டும். எம்பி அவர்களே, அவர் 10ஆம் தேதி அழைத்திருக்கிறார், அதற்கு நீங்கள் செல்வதற்கான 10ஆம் தேதி அவர் அழைத்திருக்க, அவர் இதில் அழைச்சிருக்கிறார், எழுத்தில் அனுப்பட்டும், கடிதத்தை எழுத்தில் அனுப்பட்டும், நாங்கள் வாரோம். என்னென்றால் யார் பொய் சொல்கிறது, யார் பட்டியல் வாங்கிறது. இப்போ அவர் சொன்னார் கையூட்டல் கொடுக்கப்பட்டதாக சொன்னார், சரிதானே? தன்னிட்ட ஆதாரங்கள் இருக்கு. நான் இதில் வச்சு நான் வெளிப்படையாக கேட்கிறேன், நான் வெளிப்படையாக கேட்கிறேன். அவர் போலீஸில் உண்டையதை கொடுக்கட்டும். ஏன்னா கையூட்டல் எடுப்பது என்பது சட்டவிரோதம், சட்டத்துக்கு புறம்பானது. அவர் சட்டத்தை பற்றி கதைக்கிறேன். அப்போ சட்டத்தை பற்றி கதைக்க ஏன் அவர் போலீஸில் உண்டே கொடுக்க இல்லை? போலீஸில் கொடுக்கட்டும், அதுக்கு அவர் தயாராக. இன்னொன்று வந்து இந்த இவர் அந்த மண்டதீவில் வந்து சந்தித்த 119 பேர் இவர் இப்போ நாடாளுமன்றத்தில் எல்லாம் பேசியிருக்கிறார். 119 பேர் 2 கிணத்துல போட்டு தாட்டதாக சொல்லியிருக்கிறார், சிமெண்ட் போட்டதா. இந்த படங்கள் எல்லாம் பத்திரிகையில் வந்திருக்கு. இது இன்டர்நெட்டில் எடுக்கிற படங்களில் எனக்கு சிமெண்டால் போட்டு தாட்டா படம் எடுக்க முடியாது. அப்போ மனோ கணேசன் தன் ஆட்சியில் கேட்டிருக்கிறார், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, ஏன் அந்த விவரங்களை தனக்கு தர சொல்லி கேட்டிருக்கிறார். அது பாராளுமன்ற பதிவில் இருக்குது. இன்று விரைவர் கொடுக்க மனோ கணேசன் கேட்டிருக்கிறார், அவர் தனக்கு தரையில்லைன்னு சொல்றேன். இவர் கேட்டொன்றிருப்பார்.
நீங்கள் கொண்ட நல்லாட்சியில் அவர் சொல்லட்டும், தந்தது தானே செய்ய இல்லை என்று சொல்லி. அப்போ நான் இதில் என்ன சொல்ல வாரென்றால், இவர் ஒரு பழமொழி என்று சொன்னார். என்ன, கதைக்க தெரியாத ஏதோன்றது ஒரு பழமொழி. இப்போ என்னுடைய பழமொழி என்னென்றால், ஆட தெரியாதவன் மேட கோணல் என்று சொல்கிற மாதிரி தான் இவருடைய கதைகள் இருக்குது. அப்போ என்னுடைய எஸ்எல்ஆர்சி வாகனம் என்று நான் சொன்னதுக்கு காரணம் என்னென்றால், அதை பரிசீலிக்கிற இல்லை. அதாவது அது இந்த ஒரு செஞ்சிலுவ சங்கத்தினுடைய வாகனம் என்றபடியாக அதை பரிசீலிக்கிறேன். அப்போ இவர் இப்படிப்பட்டவர் என்று சொன்னால் சில போல் அதில் கைது செய்திருக்கலாம். இப்போ இன்னொருத்தர் சொல்லி கொண்டிருக்கிறார், அதாவது நாடாளுமன்றத்தில் 40,000 சாவுப்பட்டியலை தயார்படுத்த சொல்லி சவாடல் விட்டவர் புற வெளிநாட்டுக்கு ஓடிட்டார். அவர் இப்போ என்ன சொல்கிறார், அதாவது பிரபாகரன் தான் தன்னை வெளிநாட்டுக்கு போய் பிரச்சாரம் செய்ய சொன்னு சொல்கிறார். அதேமாதிரி இவர் சொல்கிறார், தான் ஏதோ கடிதங்கள் எடுத்து வந்தேன். ஆனால் இவர் உண்மையாக அந்த கொள்கையில் இவர் இப்போ அதிபராக வந்தேன்டெல்லாம் என்னென்றாங்க தெரியும், முறைகேடாக அதிபராக வந்தேன்டெல்லாம் தெரியும். இந்த இரணமடு புனரமைப்பில் அதில் எவ்வளோ முறைகேடு நடந்தது, அதுக்கும் இவற்ற சம்பந்தம் என்னென்றெல்லாம் அங்கே மக்கள் கதைச்சு கொண்டிருக்கணும். பட் அது தவறாக அந்த முறைகேடாக புனரமைக்கப்பட்டபடியினால்தான் தண்ணியை உடனே அவசரப்பட்டு திறந்து விட்டபடியாகத்தான் மக்களுக்கு ரொம்ப பாதிப்புகள் கூட அங்கே வந்ததாக அந்த மக்கள்லாம் அங்கே கதைக்கணும். பானபடியினால் இப்போ இதில் நான் வெளிப்படையாக அவருக்கு இதில் எழுத்தில் இப்போ நான் வெளிப்படை பதிவில் எத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்கினோம். நான் வெளிப்படையாக நான் அதில் சொல்கிறேன், 10ஆம் தேதி பூநகரியில் நக்டா நிறுவனத்தில் அந்த அட்டப்பண்ண கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள், அங்கே வெறியினம். அப்போ இதுக்கு எழுத்தில் கொடுக்கணுமென்று அல்ல, வெளிப்படையாகத்தான் நான் சொல்கிறேன். அவர் அங்கே வருவாராக இருந்தால் அவருக்குரிய மதிப்பு கொடுக்கப்பட்டு அவர் அதை கலந்துரையாடலாம். அப்போ மிரட்டப்பட்டு வேண்டாம் என்று சொல்லுகின்றார்களா, இல்லை மிரட்டப்பட்டு வேணுமா என்று சொல்லுகிறார்கள், நாங்கள் அதில் வச்சு பார்க்கலாம். அடுத்தது அந்த இது எங்கே இந்த இடத்துல எங்கே செம்மணி புதகுழியை பற்றி கதைக்கிறேன். அது அங்கே நடந்திருக்குத்தான். அப்போ மகேஸ்வரி வேலாயுதம் என்றவர் எனக்கு என்னுடைய நெருக்கத்துக்கு உரியவர். அவர்தான் அந்த செம்மணி புதகுழியை தோண்டி வெளியால் கொண்டது. அப்போ அது எந்த பின்னணியில் இருக்க முடியும், அதில் எந்த வழிகாட்டலில் இருக்க முடியும், அது வரலாற்றுக்கு தெரியும். வரலாற்றை மறுக்கிறவர்கள் அல்லது வரலாற்றில் சம்பந்தப்படாதவர்கள் அல்லது வரலாற்றை தெரிய விரும்பாதவர்கள் இதுகளை பற்றியெல்லாம் கதைக்கலாம். அதை விட அந்த மகேஸ்வரி வேலாயுதம் என்னென்று கொல்லப்பட்டவர், ஏன் கொல்லப்பட்டவர், அல்லது தினமுரசு பிரதம ஆசிரியர் அவர்தான் என்னுடைய பின்னணி இருந்தாலும் அவர்தான் அதனுடைய சகலதும். அது ஒரு காலகட்டத்தில் எல்லா தமிழ் ஊடகங்களையும் விட ஒரு கிழமை வாராந்த இது 1,10,000 போனது. ஏன் அவர் கொல்லப்பட்டவர்? அப்போ இந்த வழி வந்த ஆக்கள்தான். அப்போ அவர்கள் ஆனால் இப்போ பிரபாகரன் ஆயுதம் தூக்கினபடியினால் அவருக்கு அது இதாக போயிட்டுது. ஆனால் அதை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அதை மூடி மறைக்கிறார்களுக்கும் நான் நினைக்கிறேன் விரைவில் இனி இன்னொரு ஒரு ஜனநாயக வாக்கெடுப்பு வருமாக இருந்தால் இவர் கூட அந்த ஒரு அதிபராக இருக்கைக்குள்ள அவரே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார், தான் 75 கள்ள வாக்கு போட்டேன்ட்டு அவரே ஒரு என்னென்று சொல்கிறது ஒரு ஒரு ஊடகத்தில் வந்திருக்கு. அவர் சிலவுல சொல்லலாம் தான் அப்படி சொல்ல இல்லையன்ட்டு. அங்கே இருக்கக்கூடிய மலையக மக்களை பற்றி தரக்குறைவாக பேசினதை ஊடகத்தில் வந்ததுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், அது தன்னுடைய குரல் அல்ல அப்படியான். அப்படின்றால் என் சம்பந்தமாக வந்ததையுமே அப்படி பார்க்கக்கூடாது.
அது ஒரு 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 திருட்டு வேலையுண்டேன்னு பார்க்கக்கூடாது. நான் அப்படி பார்க்கல. என்னுடைய சம்பந்தமாக வந்தால் எனக்கு தெரியும் அதில் உண்மை இருக்கா, அதில் பொய் இருக்காண்டு. அதில் நான் சொல்லியிருக்கிறேன்னா நான் சொல்ல இல்லையான்றது எனக்கு தெரியும். நான் சொல்லி போட்டு நான் சொல்ல போகிறதில்லை, நான் அப்படி சொல்ல இல்லையா, அது பிள்ளையாண்டால் நான் அதுக்கு வெளிப்படையாக மன்னிப்பு கேட்பேன், அதுக்கு பெரியாரம் காணுவேன். அப்போ எனக்குன்ற ஒரு அனுபவம் இருக்குது, எனக்குன்ற ஒரு வரலாறு இருக்குது. அதை மற்றாக்கெல்லாம் என்னுடைய பழக்க வழக்கங்கள் என்னன்றதை எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் முதல் இப்போ இராணுவம் எல்லாம் நீதிமன்றத்தில் வந்து மன்னிப்பு கேட்டல முழு போய் அவர் அப்படின்றத சமர்ப்பிக்கட்டும். அப்படியெல்லாம் மன்னிப்பு கேட்டதா இல்லை, அப்படியெல்லாம் நடந்திருக்கிறதான் சொல்லினோம். எனக்கு அதில் ருசாங்கன் என்னுடைய ஒருங்கிணைப்பாளர், அன்றைக்கு அவர் ஒருங்கிணைப்பாளராக இருந்தது இல்லை, அவர் அதுக்குள்ளே வந்து அவரை சேர்க்கிறார். ருசாங்கன் ஒருங்கிணைப்பாளராக வந்தது இப்போ ஒரு 1.5 வருஷம் இருக்கும். அதுக்கு முதல் அவர் வேறு, அவருக்கும் என்னுடைய இந்த கட்சி நடவடிக்கைகளுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் இவர் ஒரு பொய்யை இதில் சொல்கிறார். அப்போ யார் பொய் சொல்லினோம்? அது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு, அவருக்கும் வெளிச்சம், பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கும் தெரியும் யார் இதில் பொய் சொல்கிறாரு. ருசாங்கன் என்னோட வந்து இப்போ 1.5 வருஷம் இருக்கும், அதுக்கு முதல் என்னோட அவர் இருக்க இல்லை. சரி, அப்போ மற்ற நீங்கள் இந்த நாடாளுமன்றத்தில் இவர் கோரிக்கை ஒன்றை விடுத்திருந்தார். இந்த வட்டக்கட்சி விவசாய பண்ணையை இராணுவ கட்டுப்பாட்டிலிருந்து நீக்கி விவசாய திணைக்களத்தின் கீழே கொஞ்சம் சொல்ல வேணும். என்னென்னா இதில் மிக முக்கியமாக நான் நினைக்கிறேன், இது ஒரு அந்த தனிநபர்களாக இவர் சும்மா ஒரு நபர்கள் மீது கருத்து சொல்கிற ஒரு சந்திப்பாக தான் இன்றைக்கு இந்த சந்திப்பு இருக்குது. மக்களுக்கு பிரயோசனமாக இது இருக்குமோ எனக்கு தெரியாது. ஆனால் மிக ஒரு விஷயத்தை ஆதாரபூர்வமாக கதைக்க வேணும். ஒரு விஷயத்தினுடைய நாங்கள் ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள் சமூகமாக நாங்கள் வந்திருக்கிற நாங்கள் சொல்ல வேணும். நான் ஒரு பாடசாலை அதிபராக இருந்தேன் தான். நான் படித்து எக்ஸாம் எடுத்து பாஸ் பண்ணி தான் வந்தேன். நான் சும்மா 8ஆம் வகுப்போட வரை இல்லை. அதை விட இப்போ நாங்கள் இருக்கிற காலத்தில் செய்த பணிகள் மிக முக்கியமானது. இவ்வளவு தூரம் ஒரு செஞ்சில் வச்சவங்க கூட அந்த காலம் வரைக்குள்ள இராணுவம் மோமந்தையில் என்ன செய்தது இவருக்கு தெரியாண்டால், இவர் எல்லாம் ஒரு அரசாங்கத்தோடு இருந்தோட செஞ்சில் வச்சவங்க வாகனத்தை பார்க்காமலே விட்டாண்டா. இவர் என்ன ஐசிஆர்சி வாகனம் நினைக்கிறார், அது கூட செக் பண்ணப்பட்டு தான் வந்தது. இலங்கை செஞ்சில் வச்சங்கத்தின் வாகனம் வேறு, ஐசிஆர்சியின் வாகனம் வேறு. இலங்கை செஞ்சில் வச்சங்கிற வாகனம் எப்படி அக்குவேறு ஆணிவேறையாக பிச்சு உதறித்தான் அது வந்து சேர்ந்தது, திரும்பி அங்கால போகும்ன்றது முழு பேருக்கும் தெரியும். அது ஓமந்தையில் இவ்வளவு மனத்தியாலங்கள் நின்று சோதனைக்கு உட்படுத்தப்படுறன்றதும் எல்லாருக்கும் தெரியும். சரி, அதை விடுவோம், அதுக்கும் போகட்டும். இந்த அல்லப்பட்டியில் இந்த இளைஞர்கள் காணாமல் போனவர் உத்தரவாதம் கொடுத்தார். நான் மீட்டு தருவேன், நீங்கள் கொண்டே கொடுங்கன்னு சொன்னவர் செய்தார். அவ்வளோ காலத்துக்கு இன்றைக்கு செம்மணியில் நடந்த சம்பவத்துக்கு சரி நீதிமன்றம் மண்டைக்கு வழங்கின தீர்ப்புகளுக்கு இன்று வரைக்கும் ஒரு நீதி கிடைக்க இல்லை. செத்து போனவர்களுக்கு இன்றைக்கு காணாமல் போன மக்கள் தொடர்ந்தும் இன்றைக்கு கிட்டத்தட்ட 1500 நாட்கள் கடந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். வலிந்து காணாமலாக்கப்பட்ட மக்கள் ஒரு சங்கம் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கு. அதை விட இன்றைக்கு சிறையில் இருக்கிற அரசியல் கைதிகள் ஒருவர் விடுதலை செய்யப்படுறதுக்காக 6-4 பேர் 10 பேர் விடுதலை செய்யப்படுறார்கள். இன்றைக்கு அவருடைய விடுதலை இல்லாமல் இருக்கு. மக்களுடைய ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கு குவிஞ்சு போயிருக்கு. நாங்கள் சொல்லாத உண்டை நடக்காத உண்டை நடந்ததாக காட்டிக்கொண்டு கதைக்கிறது அல்ல அதை சொல்லி கொண்டிருக்கிறதும் ஒரு அழகான விஷயமே இல்லை. ஒரு கீழ்த்தரமான போக்குலித்தனமாக நடக்கக்கூடாது. ஒரு மனுஷனுக்கு ஒரு பண்பு இருக்க வேணும். ஒரு அமைச்சர் அதுக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது. அதிலும் ஒரு கேபினட் லெவல் அமைச்சர் என்ன ஒரு இலங்கையில் ஒரு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் கதைக்கிற கதை ஒரு கேவலமாக இல்லையா பார்க்க? இவ்வளோ ஒரு கேவலமாக ஒரு சின்னத்தனமாக சின்ன பிள்ளையா இல்லையா? இதுக்கு ஒரு நீங்கள் ஒரு மாநாடு நடத்தி இதில் நீங்கள் ஊடக பரப்பில் இதை கொண்டு வரணும் என்றால் இதெல்லாம் தேவையா? இது யோசிச்சு பாருங்கள். ஆமாம் அமைச்சர் அவர்களே, அந்த இவரின் அந்த வட்டக்கட்சி விவசாய பண்ணை குறித்த அதுக்கு முதல் இப்போ மண்டதீவில் வந்து நான் வாக்குறுதி அளித்தா சொல்ல அது முழு போய். அந்த நேரத்தில் நான் அங்கே இருக்கே இல்லை. நான் அந்த நேரத்தில் கொழும்பில் இருக்கிறேன். அப்போ தான் நான் கேள்விப்பட்டேன் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கேன். அது முழு போய். அப்போ நான் சொல்லாததை என்ன மாதிரி ருஷாங்கன் வந்து படம் எடுத்துன்னு சொல்கிறாரு. ருஷாங்கன் என்னுடைய ஒருங்கிணைப்பாளராக இப்போ 1.5 வருஷத்துக்குள்ளேருந்து இருக்கிறேன். அது வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டது. வெளிப்படையாக இப்போ யார் போய் சொல்கிறது? மண்டதீவில் நான் அப்படி யாருக்கும் சொல்ல இல்லை. நான் அப்படி சொல்லியிருந்தால் நான் செய்திருப்பேன். என்னால் செய்ய முடியாது நான் சொல்லுவேன். அப்படியே அந்த மக்களுடைய அது நீங்கள் பொய்யாக பிரட்டி கொண்டு போகிறதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? மக்கள் வந்து சொல்லட்டும். சரி, இப்படி நான் சொன்னேன் என்றதை சொல்லட்டும். அது அதுல எந்த உண்மையும் இல்லை. ஏன்னா நான் அந்த நேரத்தில் அங்கே இருக்க இல்லை. நான் அந்த நேரத்தில் கொழும்புல இருக்கிறேன்.
அப்போ இந்த சம்பவம் கேள்விப்பட்டு நான் எங்கள் ஆக்களை தொடர்பு கொண்டு கேட்குறேன் என்ன நடந்தேன்ட்டு. அப்படி இருக்க நான் அப்படி சொல்லியிருக்க முடியாது, விளங்குது. அப்போ ஆக்கள் காணாமல் போயினோம்ண்டா 2 வகையில் காணாமல் போவோம். ஒன்று சிங்கம், மற்றது புலி. ஒன்று சிங்கம், மற்றது புலி. அப்போ சிங்கத்தால் காணாமல் போனேன்டா நான் சில வேளை அங்கே சிங்கம் பிடிச்சி வச்சுருக்கேன்டா நான் சில வேளை கேட்பேன். நான் சரி காய்ச்சிட்டு சொல்கிறேன்ட்டு சொல்லுவேன். இல்லை நீங்கள் ஒன்றே கொண்டுங்க நான் பாதுகாக்கிறேன்ட்டு ஒரு காலம் சொல்ல போகிறதே இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, அந்த யாழ்ப்பாணம் விடுவிக்கப்பட்ட பிறகு 2-3 பேர் தப்பி இருந்து என்கிட்ட சரணடைஞ்சவன். நான் அதை படையல்கிட்ட கொடுக்க இல்லை, நான் அவையில் பாதுகாத்து அவையில் வீட்டுக்கு அனுப்பினது. அதுக்கு வரலாறு இருக்குது, சான்று இருக்குது, அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கணும். அடுத்த 2வது இந்த சாவகச்சேரியில் ஒரு இடம் மறந்து போனேன். அங்கே இராணுவம் பட்டி 6-7 பேர் செத்ததாக ஒரு பதிவு இருக்குது. இப்போ அதில் தப்பினவர் எங்கே வந்தவர்? அவர் இவர் சொல்கிறது போல அல்ல இவருடைய புரட்டு அரசியல் சொல்கிறது போல இபிடிபி தான் கொலை செய்தன்னு சொன்னால் அவையெல்லாம் எங்கள்கிட்ட வந்திருக்க மாட்டேனோம். நாங்கள் அவரை என்ன செய்தது? அவரை பாதுகாத்து நீதிமன்றத்தில் சரணடைய வச்சது. அவர் அந்த சாட்சியை சொல்லியிருக்கிற இதான் நடந்தேன். நாங்களே அதை செய்ய வேணும். எனக்கு அவையில மாதிரி கொல்றதுக்கூடாக கொலை செய்கிறதுக்கூடாக வன்முறைக்கூடாக பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்று தெரிஞ்சால் நான் அதில் நம்பிக்கை இல்லாதவன். அப்போ நான் ஆயுதம் தூக்கி போராடினவன். அப்போ என்னுடைய ஆயுதம் தூக்கினத்துக்கும் பிரபாகரன் ஆயுதம் தூக்கினத்துக்கும் வேறுபாடு இருக்குது. என்னுடைய ஆயுதம் அதாவது ஒரு கத்தி என்ற வெட்டும், வைத்தியருடைய கையில் இருக்கிற கத்தி வெட்டும் என்ற உயிரை பாதுகாக்கு. கொலகாரனுடைய கையில் இருக்கிற கத்தி வெட்டும், அது உயிரை போக்குறதுக்கா. அப்போ நான் தூக்கின ஆயுதம் இருக்கிறத பாதுகாத்து கொண்டு முன்னோக்கி போகிறதைத்தான் நான் அடிக்கடி சொல்கிறேன். நான் 78ஆம் ஆண்டு இப்போ வரலாறுகள் கன பேருக்கு தெரியாது, வரலாற்றில் சம்மந்தப்படவும் இல்லை. 78ஆம் ஆண்டு நான் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்துக்கு பயிற்சிக்கு போனது. அப்போ அந்த போராட்டத்தை பார்த்தோன்னே எனக்கு விளங்கிட்டுது அந்த போராட்டம் வெற்றியை நோக்கி போகாது. அப்போ எங்கட போராட்டத்தை மாற்றி அமைக்க வேணுமெண்டா நான் திரும்பி வந்தேன். ஆனால் என்னால் முடியல. பிறகு 86ஆம் ஆண்டு மே மாதம் இந்தியாவுக்கு போய் 90 மேல வந்தேன். நான் அப்போ 3 விஷயங்களை முன் வச்சேன். ஒன்று, தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்வது, நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கூடாக தேசிய நல்லிணக்கத்துக்கூடாகத்தான் பிரச்சனையை தீர்க்கலாம் என்று சொல்லி வந்தது. அப்போ இவர் வழிவந்த இல்லை இவர் வக்காலத்து வாங்கின அந்த இயக்கத் தலைவர் என்ன சொன்னார்? இல்லை அது துரோகம், அதாவது தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்வது, நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் கலந்து கொள்வது அல்லது தேசிய நல்லிணக்கத்தில் போகிறது துரோகம். அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் யாரும் கலந்து கொண்டால் அவையில் துரோகிகளாக கருதப்பட்டு சுட்டு கொல்லப்படுவினோம் என்று சொல்லி இவையெல்லாம் அதுக்கு கைதட்டி எல்லாம் செய்துச்சினோம். அவையில் சொல்லிச்சினோம் சிலதெல்லாம் செய்தவை. அது 1994. 2004 என்ன நடந்தது? அவரே வாக்குமூலம் சுய வாக்குமூலம் கொடுத்துருக்க தானம் 75 அதிபராக இருந்து கொண்டு 75 கள்ள வாக்கு போட்டதாக இப்படிங்க பெருமையாக சொல்லியிருக்கலாம். அப்போ 94க்கும் 2010க்கும் இடையில் 10 வருஷம். இந்த 10 வருஷத்துக்கு எவ்வளோங்கிற மக்கள் துன்பங்கள், துயரங்கள், இடம்பெயர்வுகள், இறப்புகளுக்கு எல்லாம் ஈடுபட்டிருப்பினோம். அன்றைக்கு நான் சொன்னதை கேட்டிருந்திருந்தால் இந்த 10 வருஷத்துக்கு செய்தாக்களை பாதுகாத்திருக்கலாமே. விவேல் அதில் நம்பிக்கை உள்ளே வேண்டாம், அதில் தொடர்ந்து போயிருக்க வேண்டும். ஆமாம் சார். அமைச்சர் அவர்களே, நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் நெருங்கிவிட்டது. இறுதியாக ஒரு நிமிடங்களை நாங்கள் இருவருக்கும் தரலாம் என்றிருக்கிறோம். எம்பி அவர்களே, உங்களுக்கு முதல் வாய்ப்பு. மிக முக்கியமாக இதில் நான் சொல்ல வேணும், தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் உடைய ஆயுத பாதை தான் இன்று தமிழ் மக்களை அரசியல் அரங்கிலும் சரி இன்றைக்கு உலகத்திலும் சரி அடையாளப்படுத்தி இருக்கிறதே தவிர நான் கொலை செய்யக்கூடாதுன்றதுக்காக கத்தின்னு வைக்கணும் ஒரு தெரியும் இல்லை. கொலைகள் செய்தார்கள் இவர்கள் செய்த கொலைகள் இன்றைக்கு மக்களை கொலை செய்து இன்றைக்கு மக்களை தெருவில் கொண்டு விட்டு தாங்கள் அமைச்சர்களாகி
தாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்களே தவிர மக்களை ஏமாற்றி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய மக்களுக்குரிய அரசியல் வாழ்வு என்பதும் அவர்களுடைய தேசிய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலான ஒரு அரசியல் தீர்வு என்பதற்காகவும் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் மிக அர்ப்பணிப்போடையும் தியாகத்தோடும் கடந்த காலங்களில் இருந்து செயல்பட்டது போல இப்பொழுது நாங்கள் அதில் மிக தெளிவாக இருக்கிறோம். மக்கள் எங்கள் மீது அந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் எங்களுக்கு ஒவ்வொரு கட்டங்களிலும் ஆணை வழங்குகின்றார்கள். அந்த ஆணை என்பது ஒரு காலமும் வீண் போகாது. மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் அவர்களுடைய அந்த எண்ணங்களும் சரியான முறையில் சரியான ஒழுங்கில் கொண்டு செல்றதுக்காக நாங்கள் முழு மூச்சாக உழைப்போம். நான் நினைக்கிறேன் இந்த கடந்த காலங்களில் நாங்கள் இந்த உலக நாடுகளோடு பேசினது, உலக நாட்டு தலைவர்களோடு பேசி கொண்டிருக்கிறது, இன்றைக்கும் பல நாட்டு தூதுவர்களோடு நாங்கள் ஈடுபடுற விடயங்கள், ஜெனீவாவில் கொண்டு வரப்படுற தீர்மானங்கள், இவையெல்லாமே எங்களோட மக்களுக்கான ஒரு மாற்றங்களை நோக்கிய நகர்வுகள். வெறுமனே நாங்கள் ஒரு ஏட்டுச் சுரக்காய்களாக இருக்கையில் அல்லது நாங்கள் ஏமாற்று அரசியல் செய்யலை. நாங்கள் நியாயத்தை உண்மையை சொல்கிறோம். நாங்கள் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு போட்டு கிளிநொச்சிக்கு மட்டும் ஆட்சி செய்யலை. நாங்கள் ஒட்டுமொத்தத்தில் வடக்கு கிழக்கில் வாழ்கிற தமிழ் மக்களுடைய இணைந்த வடகிழக்கில் அவர்களுக்கான சமஷ்டி அடிப்படையிலான ஆட்சி என்பதற்காக இன்றைக்கும் ஒரு திடசங்கத்தோடு எங்களோட பயணத்தை நாங்கள் செய்யும். ஆமாம் அமைச்சர் அவர்களே, முகநூலில் ஒரு கேள்வி இருக்கின்றது, அதனையும் நான் இறுதியாக கேட்டு விடுகிறேன். முல்லைத்தீவில் இந்த தென்னிலங்கை மீனவர்களின் அத்துமீறல்கள் குறித்தும் ஒரு கேள்வி விஜயரத்னம் சரவணன் கேட்டிருக்கின்றார். அதற்கும் சேர்த்து பதிலை தாருங்கள். அதாவது இப்போ முல்லைத்தீவில் அந்த இடம்பெயர்ந்தில் அந்த காலநிலை காரணமாக அது நீண்ட காலமாக தென்னிலங்கையிலேருந்து பொதுவாக நீர்கொழும்பு பக்கத்தில் இருந்து அங்கால போய் தொழில் செய்கிறது. ஆனால் அதை நான் ஒரு தடுத்து வச்சிருக்கின்றேன். இருந்தாலும் அதில் மீறின வகையில் அது நடக்கின்றது. நான் இந்த முறை நேரில் போய் இருக்கிறேன். நேரில் போய் நான் அதுக்கு ஒரு முடிவு காண இருக்கின்றது. மற்றது இப்போ இதில் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லுகின்ற அந்த கட்சியினுடைய தலைவருடைய ஒரு அறிக்கை ஒன்று கிடக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணைந்து ஏற்படுத்தியுள்ள இந்த நல்லாட்சியில் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வடகிழக்கு மாகாணங்கள் இணைந்த சுயாட்சியில் உச்ச அதிகாரத்துடன் சுயமாக வாழக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை நிச்சயமாக பெறுவோம் என எதிர்க்கட்சி மற்றும் எதிர்க்கட்சியில் அவர் அது அரசாங்க கட்சி தான், எதிர்க்கட்சி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியவற்றின் தலைவர் ராசம்பந்தன் நம்பிக்கை தெரிவித்தார் என்று சொல்லி இருக்குது. ஆனால் இப்படி கடந்த காலத்திலெல்லாம் இவள் காலத்துக்கு காலமெல்லாம் எவ்வளோ சொல்லி வந்தவன். ஆனால் இவளால் அதை செய்ய இல்லை. செய்யாத மாத்திரமில்லை, எங்களோட மக்களுக்கு ஒரு பாரிய இடம்பெயர்வு, இழப்புகள், துன்பங்கள், துயரங்கள், அழிவுகளைத்தான் இவியல் கொடுத்திருக்கணும். அதுக்கு வரலாற்று சான்று வகுது. மற்ற கொலை, இவர் சிலவுகளை நேரடியாக கொலை செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இவர் அதிபராக இருந்த நேரத்தில் அவற்றை பாடசாலையில் இருந்து நிர்பந்தப்படுத்தி ஏன்னா அந்த விறகட்ட பயிற்சி, அவரும் விறகட்ட பயிற்சி ஏதோ நிர்பந்தத்தில் எடுத்தவர் படங்கள் இருக்குது. அப்போ இந்த விறகுபட்ட பயிற்சிக்காண்டி தன்னுடைய பாடசாலையில் இருக்கிற மாணவிகள் பயிற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லி செஞ்சோலைக்கு அனுப்பி போட்டு உடனே இங்கே தகவல் கொடுத்தது அங்கே புலிகள் பயிற்சி எடுக்கிறார்கள் என்ற இவர்கள் போய் குண்டு போட வைக்கிறது. குண்டு போட வச்சு ஒரு கல்லில் 2 மாங்க. அப்போ உடனே அங்கே இவள் போய் அந்த செய்தியை நம்பி மேலால் போய் குண்டு போட்டு தான் அந்த செஞ்சோலை இது நடந்திருக்குது. அப்போ அப்படிப்பட்டாக்கள் இதில் கதைக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கோ தெரியல. ஆனால் இவர்கள் என்ன செய்யணும், அந்த நேரத்தில் மக்களுக்கு உசுப்பேற்றி சூடேற்றி பொய் அதுகள் எல்லாத்தையும் சொல்லி வாக்குகள் எடுக்கணும். அப்போ இந்த முறை நடந்து முடிஞ்ச தேர்தலில் அவளுடைய வாக்குகள் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு தெரியும். இனி வர இருக்கிற காலங்களில் மக்கள் சரியான தீர்மானம் எடுப்பினோம்னு நான் நம்புகிறேன். நன்றி. ஆமாம், மிகுந்த வேலைப்பளவுக்கு மத்தியிலும் இங்கே அதில் ஒரு விஷயம், இந்த நானும் சொல்ல வேணும், இந்த யார் தொடங்கினாரோ அதை அவர்கிட்ட தான் முடிக்கணுமா அல்லது நீங்கள் நடுநிலைமை வைக்கிறது எனக்கு கொஞ்சம் அவ்வளவு ஆரோக்கியமாக இல்லை சிவராயன். நான் இறுதியாக உங்களுக்கு ஒரு நேரத்தை தந்தேன், உங்களது கருத்துக்கள் அனைத்தையும் சொல்லலாம். திரும்ப திரும்ப பொய்களை சொல்லக்கூடாது. ஒரு மனுஷன் சரி, நீங்கள் உங்களது கருத்துக்களை பொய்யான கருத்துக்களை, நான் ஒரு பாடசாலை அதிபராக உண்டல்ல, நான் 3 பாடசாலைகளில் அதிபராக இருந்தேன். ஆனால் ஒரு காலத்திலும் அவ்வாறான வலுக்கட்டாயமாக பிள்ளைகளை கொண்டு போய் செஞ்சொல்லில் கொல்லணும் என்று அந்த காலத்தில் யாரும் நினைச்சதில்லை. அவர்களுக்கு ஒரு முகாமைத்துவ பயிற்சி நடந்தது உண்மை. அந்த முகாமைத்துவ பயிற்சியில் ஸ்ரீலங்கா இராணுவம் கொண்டு போய் குண்டு போட்டு கொண்டாது. அங்கே மட்டும் இல்லை, எத்தனை பொதுமக்கள் வாழுகின்ற இடங்களில்
விமானங்களால் குண்டறிஞ்சு எத்தனை மக்கள் கொல்லப்பட்டார்கள். ஏன் இறுதி யுத்தத்தில் கூட நீங்கள் இந்த சோனுக்குள்ளே போங்க, இந்த சேஃப் சோனுக்குள்ளே போங்கன்னு சொல்லியே பராஜ் அடித்து குண்டடித்து எத்தனை மக்கள் கொல்லப்பட்டார்கள். அப்போ இதெல்லாம் இலங்கை அரசாங்கத்தால் திட்டமிட்டு செய்யப்பட்டது. முழுக்களையும் காட்டி கொடுத்தால் இவர் தானே, இவர் தானே முழுக்க அரசாங்கத்தோடு இருந்தவர், இவர் கவச வாகனத்தில் தெரிஞ்சவர், இவருக்கு தானே முழுக்க அதில் சம்பந்தம் இருக்குது, தொடர்பு இருக்குது. இவரை விட ஒரு காட்டி கொடுத்தவன் இந்த உலகத்தில் யார் இருக்கலும்? அல்ல இவரை போல இந்த மக்களையும் மண்ணையும் காட்டி கொடுத்தால் யார் இருக்கலும்? இதை விளங்கி கொள்ளாமல் இதை வந்து இதில் திருப்பி கதைக்க அர்த்தம் இல்லையே. ஆமாம், நாங்கள் திருப்பி கதைக்கிறான்றது வரலாற்றுக்கு தெரிய வரும். அது முன்றைக்கு பார்க்கின்ற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அவர்கள் அதை அறிவார்கள் என்று நினைக்கின்றேன். அதிபர் என்று சொல்லுகிறார், அதிபராக இருந்த என்று சொல்லி அவர் என்னென்று அதிபராக வந்தது, தன்னுடைய மனைவியினுடைய தம்பியார் தீபன் என்றவரை பயன்படுத்தித்தான் ஒரு சட்டவிரோதம் எத்தனை பேர் இவருக்கு மூப்பாக இருக்கையில் இவர் அங்கே வந்ததுன்றது உண்டு. மற்றது நான் ஏற்கனவே சொன்னது போல் இவர் சில வேளை நேரடியாக கொலைகளில் ஈடுபடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இவர் மறைமுகமாக அந்த கொலைகளுக்கு இவர் காரணகர்த்தாவா இருந்திருக்கிறார். நான் இதுல வந்து கவச வாகனத்துல போனது வந்து நான் கவச வாகனத்தில் ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல போயிருக்கிறேன். நான் இவேட ஏரியாவுக்குள்ள நான் போவே இல்லை. அதாவது அரசாங்கத்தால் விடுவிக்கப்பட்ட இடங்களுக்குள்ள தான் என்ன பாதுகாப்பாக கொண்டு வரணுமன்றதுக்கு போயிருக்கணுமே ஒழிய மற்றபடி நானா கவசவானத்தில் ஏறி போகணுமென்ற இல்லை. அதால தான் நான் யோசிச்சேன். நான் யாழ்ப்பாணத்தில் நான் அங்கே இருக்கிற இடத்த எடுக்கிறதுக்கு யோசித்தது. நான் வெளியால் போய் வர்றது மக்களுக்கு சிரமமாக இருக்கும். ஆனால் நான் இருக்கிற இந்த மக்கள் என்ன தேடி வருவார்கள், அவருடைய பிரச்சனையை தீர்க்க வேணும். ஆனபடியினாத்தான் நான் இருக்கிற இடத்திலே மக்கள் தினமும் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் வரவழைக்கிட்டது. இதை கண்டு இவள் பயந்து அடிச்சுத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்புன்றதை ஒரு கபடமான முகமூடி அமைப்பொன்று அவையில் உருவாக்கினர். இதான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறிய அந்த வரவிலக்கணம். என்மேலே இருக்கக்கூடிய அரசியல் பயன் காரணமாக அவர்கள் இந்த மக்கள் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் அணிதிரண்டு வரியினம் அவர்கள் வந்தது வந்து பிரச்சனையை தீர்க்கிறதுக்காண்டி, தங்களுக்கு ஒரு நம்பிக்கையை பெற்றுக்கொள்றதுக்காண்டி தான் வந்தது. ஆனால் இவியல் பயந்து போச்சுனா. அப்போ நான் முதல் சொன்னது போல் 94ஆம் ஆண்டு அல்லது நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு கூட பிரச்சனையை தீர்க்க முடியாது, அது துரோகத்தனம் என்று சொன்னவ. அப்புறம் அவியலே நாடாளுமன்றத்துக்கு இவியல் அனுப்பிச்சு நம்ம என்ன கள்ளவாக்கு போட்டு அவரே ஒத்துக்கொள்கிற தானே 75 அதுக்கு சான்று சொல்லி இருக்கிற. சரி, நாங்கள் இப்போ இதில் திருப்பி கதைக்கிறதுன்றது வந்து அவர் சொல்றதான் நானும் திருப்பி நானும் அந்த இதை நான் சொல்ல வேண்டி வரும். டைம் கொடுத்தா எனக்கு அந்த நேரத்தை நீங்கள் கொடுக்க வேணும். நீதிமன்றம் தீர்மானிக்க வேண்டும். நீதிவான்களை விலைக்கு வாங்கி அரசியல் ரீதியா இது பண்ணி அதை சாட்சி, அதாவது அந்த ஊர்வாத்துற பிரச்சனையில அதாவது வழக்கு நடக்குது வந்து 4-5 மாதத்துக்கு மேல வழக்கு நடக்குது. ஆனா தீர்ப்பு ஒரு இரவுல அந்த தீர்ப்பு வருது. தெரியல உள்நோக்கத்தில் நடந்த அந்த தீர்ப்பு வந்து உள்நோக்கம் அடிப்படையில் அந்த தீர்ப்பு கொலை செய்தவன் மாத்திரமல்ல ஸ்ரீதரன் வந்து அதுக்கு நேரம் மட்டுமட்டாக இருப்பதால் மன்னிக்க வேண்டும் எம்பி அவர்களே மன்னிக்க வேண்டும். தீர்வு நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் வேலைப்பளுவுக்கு மத்தியிலும் கலந்து கொண்ட 2 அரசியல் பிரமுகர்களுக்கும் எங்களது நன்றிகள். இன்று இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் சிங்கராஜ் இளங்கோவன் மற்றும் உதவி தயாரிப்பாளர் தக்ஷலாந்த் ஆகியோருடன் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.